மக்களே பிரவீன், என்னம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னோட யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணிட்டு இருக்கேன். சரி மக்களே, பண்ணு பண்ணு. இவ இங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கா? ஏடி என்னத்த தேடிட்டு இருக்கா? அதுவாமோ டிவி ரிமோட்ட காணோம், அததான் தேடிட்டு இருக்கேன். நீங்க எங்கயாச்சும் பாத்தீங்களா? டிவி ரிமோட் டிவிக்கு பக்கத்துல தான் இருக்கும், வேற எங்க இருக்கும்? இல்ல, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். நான் போய் பெட்ரூம் தேடிட்டு வரேன். ஏடி உன் பேக் எல்லாம் துவைச்சியா? அங்க பாரு, கண்டுக்கிடாம போறா. அந்த பேக்கை துவைச்சு எவ்வளவு நாள் ஆகுது? ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு வேற போறா. ஒரு நீட்டா போக வேண்டாம்? அந்த பையன் கூட பொறுப்பா இருக்கான். நம்ம வீட்ல இங்க எல்லாம் தலைகீழ தான் இருக்கு. பையன் பொண்ணு மாதிரி நல்லா பொறுப்பா இருக்கான். இங்க பொண்ணு ஊதாரி மாதிரி சுத்திட்டு இருக்கா. எம்மோ ரிமோட் காணல. காணலையா? நான்லாம் எடுக்கல, எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு கொஞ்சம் தேடி பிடிச்சுட்டாங்களா? எனக்கு இங்க 1008 வேலை இருக்கு. உனக்கு இப்ப ரிமோட்டை கண்டுபிடிச்சு தரணும். அந்த ரிமோட் எந்தால போன எனக்கு என்ன? இவ்வளவு நேரம் இங்க வெட்டியா தானே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதான் நான் ஏதாவது சொன்னா போதும், அதுக்கு வேலைன்னு போயிருவேன். எம்மா, நான் நாளைக்கு போட வேண்டிய Dress அயர்ன் பண்ணி வச்சிட்டேன். சூப்பர் மக்களே, இப்போவே நோட் புக் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. சரிம்மா. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன சொல்லு? நீயும் ஸ்கூலுக்கு போற, நானும் ஸ்கூலுக்கு தான் போறேன். எனக்கும் Dress துவைக்கணும், அயர்ன் பண்ணணும் எல்லாம் இருக்கு. ஆனா நாங்க என்ன ஒண்ணு மாதிரி சொல்லிக்கிட்டாலே ஏறும். எம்மா நான் Dress துவைச்சிட்டேன், எம்மா நான் ஷூ பாலிஷ் பண்ணிட்டேன், எம்மா நான் அயர்ன் பண்ணிட்டேன், எம்மா நான் எழும்பிட்டேன், எம்மா நான் பாத்ரூம் போறேன், எம்மா நான் சாப்பிட்டுட்டேன், எம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டாரேன். இப்படி சொல்லிட்டு இருக்க நீ என்ன சின்ன குழந்தை இல்ல, நீ வளர்ந்துட்ட பிரவீனே. அக்கா மாதிரி எல்லாத்தையும் சொல்லாம பண்ணு. அக்கா முத என்னத்தை கிழிச்சான்னு கேளு. உங்களுக்கு 1008 வேலை இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, அதை மட்டும் பாருங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் 1008 வேலை 1008 வேலைங்கிறது. சரி புரிஞ்ச பிரவீனே? நீ எல்லா வேலையும் பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டேன். நாளைக்கு என்ன பாரு, தான்னு பரப்பிட்டு நிப்பேன். நீ எல்லாத்தையும் துவைக்காம போட்டு வருவா. யார் சொன்னா? பெட் வைப்பமாடா, பெட் வா. நான் நாளைக்கு போடுற சாக்ஸ், ஷூ, Dress, பேக், என் ஜட்டி முதற்கொண்டு எவ்வளவு வாசனையா இருக்குன்னு பாரு. நீ எப்படி இவ்வளவு வேலைக்கு செஞ்சு முடிச்ச? அதான் டெக்னிக். இங்க பாரு, நீ ஒரு வேளை செஞ்சுட்டனா வந்து எம்மோ அது பண்ணிட்டேன்னு சொல்றல்ல, நீ அது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு. ஏன்னா அத நீ சொல்றதுக்கு அடுத்த வேலையை முடிச்சிடலாம். எல்லா வேலையும் இங்க இருந்து யோசிக்கணும்டா. அப்பனாதான் என்ன மாதிரி டான்னு எல்லா வேலையும் பண்ண முடியும். சரி ஓகே, எனக்கு இப்ப மிச்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் பார்க்க போறேன். போ. ஆனா அடுத்த அம்மா கிட்ட வந்து எதுவும் சொல்லாதே. எப்பா சொல்லி அனுப்பியாச்சு. இவன் ஒவ்வொரு வேலையும் முன்கூட்டியே செஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஏச்சு வாங்கி தரான். இனி இப்படி எதுவும் நடக்காது. திங்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல இப்ப வேண்டாம். முதல்ல போய் நாளைக்கு போடுற Dress எல்லாத்துக்கும் சென்ட் அடிச்சு வைப்போம். அப்பதான் நாளைக்கு கமகமன்னு இருக்கும். தி நெக்ஸ்ட் மார்னிங். ஷூ எங்க போட்டேன்? எல்லாம் எந்த இடத்துல இருக்குனே தெரியல. அம்மா கிட்டயே போய் கேப்போம். எம்மா, என்னடி? நான் அன்னைக்கு நம்ம தாத்தா கடையில ஒரு நோட் வாங்கி வச்சிருந்தேன்ல. என்னைக்கு? இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்கு நம்மளே தேடிட்டு போலாம் போல. என்னாச்சு தீப்தி, ஏதாச்சும் தொலைச்சிட்டியா? தேடி தரணுமா? தேடுறதுக்கு நான் அப்படி ஒண்ணு எதையும் தொலைக்கல. சும்மா தான் ஒரு ரப்பர் பேண்ட் வாங்கியிருந்தேன், அதை போட்டு போலான்னு பார்த்தேன். சரி நாளைக்கு போடுவோம். இவனுக்கு நம்ம தொலைச்சதை தேடுறோம்னு தெரிஞ்சா நேத்து பேசுனது எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால அமைதியே தேடுவோம். ஏட்டி நீ என்னத்தை கேட்டா? அதுவாமோ அந்த தாத்தா கடையில ஒரு நோட் வாங்கினேம்ல, அது இப்ப காணலையா? காணலையா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. அப்ப என்ன சொல்ல வர? அந்த நோட்டு எழுதுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சூப்பர் நோட்டுமா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு 2 நோட்டு தாத்தாட்ட இருந்து வாங்கி வைங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு நோட் இருக்கா? இருக்குமோ, பேக் ஃபுல்லா நோட்டு தான். பிங்கி கொஞ்சம் நோட்டு கேட்டா, அவளுக்கு ஒரு 2 நோட்டு எடுத்து வச்சிருக்கேன். சரி சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு, வா சாப்பாடு போட்டு தரேன். ஐயோ எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. எடி வாரியா எப்படி? வரேன். இப்ப சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ச்சே, நோட்டு எங்க போச்சுனே தெரியல. கொஞ்சம் தேடலாம்னு பார்த்தா இவங்க வேற புளு புளுன்னு வராங்க. எல்லா நாளும் இவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் போறேன். ஒருவேளை பிரவீன் இந்த நோட் எடுத்து வச்சிருப்பானோ? போய் கேட்டு பாப்போம். மவனே நீ மட்டும் எடுத்து வச்சிருந்தா செத்த என்கிட்ட. ஏடி உனக்கு சாப்பாடு எவ்வளவு வைக்கணும்? ஐயோ இவங்க வேற எள்ளு போட்டு கொஞ்சம் போடுங்கம்மா. நம்ம அவனை போய் பார்த்துட்டு வந்துருவோம். பிரவீன் ஒரு நிமிஷம் நில்லு. என்ன சொல்லு? இங்கடா மரமண்ட. என்ன சொல்லு? என் நோட்டை நீ எடுத்தியா? இல்ல, ஓ நோட்டு நான் எடுக்கல. போய் சொல்லாத, காட்டு. இந்தா வந்து பாரு. பையன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா காட்டுறானா கண்டிப்பா இருக்க வாய்ப்பில்லை. சரி பிரவீனே, சும்மா தான் கேட்டேன். சும்மா கேட்டியா? இவளால எனக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகுது. எம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டாரே. போயிட்டோம் மக்களே, பாத்து போ. சரிம்மா. கிளம்பு சீக்கிரம். எனக்கு தெரியும், நீ மூடு. நீயும் கிளம்பு. என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு யாரு தேவையில்ல, எங்க அம்மாவே போதும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன். இன்னைக்கு எல்லாரும் மூஞ்சி பார்க்கணும், அத நினைச்சா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு.
வந்திருக்கா? அதுவாடி பிங்கி வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிங்கியா? அவதான் கரெக்டா எப்பவுமே வந்துருவாளா? ஏன் இன்னைக்கு லேட் ஆகுது? தெரியல என்னத்த பண்ணிட்டு இருக்காளோ. ஆமா நீ ஜானிஸ் கூட வரலையா? அவ கூடயா? அவ கூட நான் ஏன் வரணும்? நீனும் அவளதானே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல? பெஸ்ட் ஃப்ரெண்டா? இல்ல இல்ல, ஃப்ரெண்டு தான். படிக்கிறதுக்கு ஏதாவது தேவைன்னா கேட்பேன். ஏன்னா அவனை கொஞ்சம் நல்லா படிப்பல்ல. ஓ அப்படிப்பட்ட ஃப்ரெண்டா நீங்க? இப்ப புரியுது. சரிடி, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். எங்களுக்கு மட்டும் என்னவா? கொஞ்ச நேரம் இரு, பிங்கியும் சேர்த்து கூட்டிட்டு போவோம். அவ வர லேட் ஆகுடி, நான் போயிட்டு வரேன்னு பயமா இருக்கு. பயமா இருக்கா? சரி கிளம்பு. நீ சீக்கிரம் வா, அப்புறம் திட்டு வாங்க வேண்டியது இருக்கும். திட்டு திட்டு வாங்க, இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விடுவேன். என்னால படிக்கிறதையே மூளையில வச்சுக்க முடியல, இதுல இவங்க திட்டுறத மூளையில வச்சுக்க எங்க இடம் இருக்கும்? ஆனா நீல பெரிய ஆளுதாண்டி, உனக்கு நல்ல மனதைரியம் இருக்கு. அது எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சுடி. உங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காடி. ஸ்ட்ராங்கா? இல்ல இல்ல, என் அம்மாட்ட திட்டு வாங்கி வாங்கி அவர் அப்படி ஆயிட்டாரு. என்னடி சொல்ற? எங்க அப்பா ஒரு காமெடி பீஸ்டி. என்னடி இப்படி சொல்லிட்ட? உங்க அப்பாக்கு நீ பயப்பட மாட்டியா? இங்க இருக்க டீச்சருக்கே பயப்பட மாட்டேங்க, பிறகு அவருக்கு பயப்படுவேன். ஓ அப்படியா? உங்க அப்பா அடிப்பாங்களா? அடிக்கவும் மாட்டாரு, அடி வாங்குவாரு. யாருகிட்ட இருந்து? வேற யாரு? எங்க அம்மா கிட்ட இருந்தா. எங்க அப்பா ஃபாரின் போயிட்டாங்க, இதனாலதான் போயிட்டாரே என்னவோ தெரியல. இங்கே இருந்து அடி வாங்கி செத்துருவோம், வெளியில போய் இருந்துகிட்டு கொஞ்சம் நிம்மதியா உழைச்சிட்டு வரலான்னு போயிட்டாரு. ஏடி கொஞ்சம் தள்ளு, அங்க வரது பிங்கி தானே? ஆமாடி. என்னடி தூரத்துல இருந்து பார்க்க நல்ல சூரிய மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு இருக்கா? மூஞ்சிக்கு எண்ணத்தையே தேய்க்கிறதுக்கு தான் இவளுக்கு இவ்வளவு நேரம் நினைக்கேன். உனக்கு தெரியாதா, அவ நிறைய கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவா. நீ என்னைக்கு பார்த்த? ஒரு நாள் அவ வீட்டுக்கு போயிருந்தேன்னா புக் வாங்க, அப்பதான் அதை பார்த்தேன். அவ நிறைய இது பேஸ்ட் மாதிரிலாம் வச்சிருந்தா. பேஸ்டா? ஆமாடி, என்னெல்லாம கலர் கலரா இருந்துச்சு, நான் என்னன்னு கேட்கல. பாத்தியாடி, நம்மலாம் யூஸ் பண்றது ஒரே ஒரு பேஸ்ட், கோல்கேட். ஆனா அவள பத்தியா 1008 பேஸ்ட் போட்டுட்டு வரா மூஞ்சில. நம்ம இங்க நல்ல காஞ்சி கருவான மரத்து கடையில உட்கார்ந்திருக்கோம், அவ நல்ல ஃப்ரெஷ்ஷா வர பாரு. இன்னைக்கு நான் பவுடர் கூட போடலடி, அவள அவசர அவசரமா வந்தேன். பவுடர் கூட போடாம ஏண்டி வாரா? கொஞ்சம் அங்க வர்றத பாரு. அவளுக்கு ஏதோ ஊர்ல இருக்க எல்லாரும் அவளை பாக்குறதா நினைப்பு. ஏண்டி அவ ஒரு மாதிரி டிக்கி தூக்கிட்டு வரா? ஒருவேளை அவளுக்கு எங்கேயும் அடிபட்டுருச்சோ? இல்லடி, அவ கேட் வாக் மாதிரி நடந்து வாரா. என்ன வாக்கு? கேட் வாக்கு. ஏடி ஃபர்ஸ்ட் அவளுக்கு வாக்குனால என்னன்னு தெரியாது. ஸ்கூல்ல எத்தனை வாட்டி படியில வலிக்கு விழுந்திருக்கா தெரியுமா? ஒவ்வொரு வாட்டி நான் தான் அவளை எழுப்பி விடுவேன். அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான், நம்ம ஸ்கூல்ல அந்த படி இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து, அந்த படியில எவனாவது விழுவாடி, வாழைப்பழத்தை போட்டா கூட எவனும் விழ மாட்டான். அந்த படியில எந்த வாக்குல வந்தான்னு தெரியல, அநேகமா இந்த கேட் வாக்கா தான் இருக்கும். நான் முன்னாடி போயிட்டே இருந்தேன் சரியா, அவ பின்னாடி வந்துட்டு இருந்தா. அவ எப்ப விழுந்தா எப்படி விழுந்தான்னு கூட எனக்கு தெரியாது, எதுக்கு விழுந்தான்னு கூட தெரியல. அங்க இருக்க ஒரு ஆன்ட்டி தான் வந்து இம்மா பிள்ளையை தூக்கு அப்படின்னுச்சு. நானும் யாருன்னு திரும்பி பார்த்தா நல்ல பப்பரப்பான கீழே விழுந்து கிடக்கா. அப்படியா? இது எப்ப நடந்துச்சு? இது எப்பவும் தான் நடக்குதே, அவ வலிக்கு விழாத நாளே இருக்காது. அதனால நீ முதல்ல அப்படி சொல்லு, கேட் வாக்லாம் பண்ணாத, முத வாக்கு பண்ணுன்னு சொல்லு. எடி அவ வாரா. வா பிங்கி. எடி அவகிட்ட ஏன் லேட்டுன்னு கேளு. ஏன்டி இவ்வளவு லேட்டு? அதுவாடி, கொஞ்சம் பரப்பிட்டு வர லேட் ஆயிட்டு. புதுசா எது கிரீம் வாங்கிருக்கியோ? ஆமாடி, நான் கொஞ்சம் வாங்கினேன், அதெல்லாம் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்படியேடி, என்ன ப்ராடக்ட் வாங்கினே? எடி நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? அவளை என்கரேஜ் பண்ணாத, அப்புறம் நாளைக்கு இன்னொரு கிரீம் புதுசா போட்டு வருவா, நம்ம அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ண வேண்டியதான். இப்போ என்னடி மூஞ்சில போட்டிருக்கா, நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அதுவாடி சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீனா? டிபி அப்படின்னு உனக்கு என்னன்னு தெரியுமாடி? நீயே சொல்லுடி. சன்ஸ்கிரீன்னா எல்லாரும் கண்டிப்பா போடணும், அது நம்மள சன்ல இருந்து பாதுகாத்துடும். சன்ஸ்கிரீன்லாம் மஸ்டடி, அத போடாம வெளியிலேயே வரக்கூடாது. அதை இப்ப அவங்க போட்டுதான் வெளியே வந்திருக்காங்களாமா? ஆமாடி, நான் போட்டிருக்கேன். ஓ அப்ப இப்ப உனக்கு மட்டும் வெயில் அடிக்காத தானே? ஓ நாங்க இங்க வெயில கருவாடு மாதிரி கரைஞ்சிட்டு இருக்கணும், நீ நல்லா சன்ஸ்கிரீன்லாம் போட்டுட்டு சன்ல இருந்து நல்லா பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வா. என்னடி இப்படி லேட் பண்ணே? எப்பவுமே இந்த டைமுக்கு தானே போவோம். நான் போறேன் ஸ்கூலுக்கு, லேட் ஆயிட்டு. அடுத்த வாட்டி அவளை காத்துக்கு ஸ்கிரீன் போட்டு வர சொல்லு, ரொம்ப காத்தடிக்குது. ஏய் ரிங்கி வாரியே எப்படி? ஏன் மூஞ்சில இழுச்ச வாய் எழுதி இருக்கோ? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என்னடி காலங்காத்தால இப்படி தூங்க முஞ்சா இருந்தா நாலு வழங்குமா? நான் தூங்கலடி, ரொம்ப சோகத்துல இருக்கேன். உனக்கு என்னடி சோகம்? ஸ்கூலுக்கு வார, உங்க அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு போறா, இதுல இப்போ உனக்கு என்ன சோகம்? அதுவாடி இப்பதான் திங்கக்கிழமையே ஆரம்பிச்சிருக்கு, ஏன்னா 5 நாள் தொடர்ந்து ஸ்கூலுக்கு வரணும், அத நினைச்சாதான் கடுப்பா இருக்கு. அப்புறம் என்னடி பண்றது, ஸ்கூலுக்கு வந்துதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். உனக்கு ஒண்ணு தெரியுமாட்டி, என் சித்தி மாவே வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான், அங்க எப்போ
ரூபா சாக்லேட் கொடுத்து ஏமாத்திடுவாவே. ஆமாடி, சில நேரம் அது கூட தர மாட்டேவே. அதான் அழகா நான் அந்த ஸ்கூல்ல இப்ப படிச்சிருக்கலாம். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். வந்துட்டாளா கண்ணாடி கிழவி, இவளுக்கு வேற வேலையும் இல்ல. எடி அவளுக்கு கேட்றாமே, அப்புறம் ஒன்னு இந்த வருஷம் வச்சு செஞ்சிருவா. இடி இப்ப இவ பீரியடா? இல்லடி, அப்ப எதுக்குடி இவ வந்திருக்கா? தெரியல, ஏதாவது சொல்ல வந்திருப்பாவளா இருக்கும். அப்படி என்னதான் சொல்றான்னு பாப்போம். எல்லாரும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நோ மிஸ், இன்னும் கேள்விப்படலையா? நான் நினைச்சு முத உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு. எடி இவ இப்ப சொல்லுவாளா இல்லையா? நானும் சொல்லுவான்னு பாத்துட்டு இருக்கேன், இவ இழுத்துட்டே இருக்கா. எடி ஒழுங்கா உட்கார்ந்துரு, இல்லனா அவ நம்மள வெளியே அனுப்பிடுவா. அப்புறம் உன் கூட சேர்ந்து நானும் நிக்க வேண்டியதான். சை, எல்லாரும் சுயநலமா தான் இருக்காவே. இனி இந்த கிளாஸ்ல வேற ஒரு புது ஃப்ரெண்ட கண்டுபிடிக்க போறேன். நான் சொல்ல வரத நீங்க கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஷோ கடவுளே, இவ நம்ம சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லி கடுப்பேத்தாம இருந்தா சரிதான். இடி என்னவா இருக்கும்? ஏதாவது காம்படிஷனா இருக்குமோ? நீ அதுலயே இரு. நல்லா படிக்கிறவள பக்கத்துல உட்கார வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஷோ, என்ன ரிக்கி, என்னாச்சு? ஒண்ணு இல்லடி. பாவம், அவளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை போல. அடப்பாவி, பெல் அடிச்சிட்டு ஒரு பீரியடே முடிச்சிட்டு. ஆனா இவ என்ன விஷயம்னு சொல்லி முடிக்கல. ஏடி பெல் அடிச்சது கேட்டியா? நம்ம வந்து ஒரு பீரியட் முடிச்சிட்டு அவ இன்னும் ஒரு வார்த்தை கூட என்னன்னு சொல்லல. தீப்தி அங்க என்ன பேசிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மிஸ், நீங்க பேசினா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஆமா ஆமா, நீங்க பேசுங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க அதானே? நம்ம ஸ்கூல்ல ஸ்கூல் டே வைக்க போறோம். என்னது ஸ்கூல் டேயா? மேம் எப்போ? மிஸ் என்னைக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாரும் பொறுமையா இருங்க, சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிரேக்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 10 நாளால வரப்போகுது. 10 நாளா? ஆமா ஆமா மேம். என்னெல்லாம் நடக்கும்? டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டான்ஸ்ல போலாம், சாங் பாடலாம், ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருந்துச்சுன்னா அதுவும் பண்ணலாம். இடி வா, நம்ம எல்லாத்தையும் சேருவோம். எனக்கு எதுவும் பெருசா வராதுடி. எனக்கு மட்டும் இங்க என்ன தெரியும்? சும்மா கிளாஸ்ல கட்டடிச்சு போயிருப்போம். 10 நாள் கிளாஸ் பக்கமே வர வேண்டாம். நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிராதே. மேம் குயிஸ் காம்படிஷன் உண்டா? யாரடி வா? சரி கிளாஸ்ல தான் கேள்வி கேட்பான்னு வையா. இவன் இந்த ஸ்கூல் டேல குயிஸ் காம்படிஷன் இருக்குன்னு கேட்க. அவளோட ஸ்பெஷல் டேலண்ட் அதுதானடி, அதனால அவ மிஸ் கிட்ட கேட்க. ஏன்டி எப்படி பாக்குற? எனக்கு நீ ஏதோ அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. குயிஸ் காம்படிஷன் இருக்கான்னு தெரியலமா, நான் அவனை கேட்டு சொல்லவா? மிஸ், குயிஸ் காம்படிஷன் கிளாஸ்ல வச்சு நடத்துங்க. ஏன்னா எங்களுக்கு ஹெவியா பிராக்டீஸ் பண்றதுக்கு ரொம்ப அமைதியான இடம் வேணும். இடி ஆமா, நீ எதுல ஜாயின் பண்றேன்னு சொல்லவே இல்ல. நானாடி எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணிடுவேன். எல்லாத்துலயும் நீ மட்டும் தான் தனியே போவ, நானும் வர மாட்டேன் தெரியுங்களா? அட ஷீ தள்ளு, அங்க ரிங்கி இருக்கா பாரு. ரிங்கி, சொல்லுடி என்ன? நம்ம எல்லாத்துலயும் பேர் கொடுத்துறோம் சரியா? எல்லா இதுலயும் நம்ம பேர் தான் முதல்ல இருக்கணும். ஓகேடி, டன். அடுத்த கிளாஸ்ல நீ என்ன பண்ணு, இவள பின்னாடி இருக்கிட்ட நீ முன்னாடி வந்துரு. அப்பதான் பிராக்டீஸ் பண்ண கரெக்ட்டா இருக்கும். சரிடி. பாத்தியா, எனக்கு ஆள் இல்லன்னு நினைச்சியோ? இப்படி என்ன விட்டுட்டு போற பத்தியா? பிங்கி. சொல்லுங்க மிஸ். நீ பிரேக்ல வந்து என்ன பார்க்கணும். ஓகே மிஸ். சரி ஸ்டூடண்ட்ஸ், அப்புறமா பார்க்கலாம். Thank you ma'am. இடி ஆமா, எதுக்காக உன்னை கூப்பிட்டிருப்பாங்க? ஏன்டி இப்ப காவத்துல இருக்க? நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எப்பவோ ஒருக்காதான் ஸ்கூல் டே வரும். அந்த நேரத்துல போய் இப்படி கோவப்பட்டா எப்படிடி? உனக்கு தான் நான் முக்கியம் இல்லல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசுறா? அப்பனாலும் இப்பனாலும் எப்பனாலும் நீ தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா எனக்கு பார்க்க அப்படி தெரியல. ஆமா, அப்புறம் என்னடி பண்றது? நீ எதுலயுமே ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்ற. நான் எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணுவேன், உனக்கே தெரியும். அப்ப கம்பெனிக்கு ஒரு ஆளை சேர்த்துக்கணும்ல. அப்போ இனி எல்லா நாளும் ரிங்கி கூடயே இரு. அவ கூட ஒரு நாளே இருக்கிறது கஷ்டம்டி. அது 10 நாள் இருக்க போறேன்னா ரொம்ப கஷ்டம் தான். என்ன பண்றது? அவதான் எல்லா காம்படிஷனுக்கும் வருவா. அவளுக்கு தெரியுதே தெரியலையோ மூஞ்சியாச்சும் காட்டிட்டு போகணும் வந்துருவா. இப்படி ஒரு ஆளு கூட சேர்ந்தா நம்மளே எல்லாரும் இருக்கலாம்ல. நீ என் கூட வரேன்னா சொல்லு, நான் உன் கூட இருக்கேன். ஆனா எனக்கு தான் டான்ஸ் ஆட வராதே. எடி எனக்கே டான்ஸ் ஆட தெரியாது. ஆனா என்ன, கிளாஸ்ல இல்லாம ஒரு இடத்துல சுத்திட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும். அதுக்காக தான் டான்ஸ்க்கு போறேன்னு சொல்றேன். ஏன்னா அவ்வளவு கேவலமா ஆடுவேன். அது வேற கதை. நம்ம எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எப்படி, நான் சொல்றது கரெக்டா? சரிடி, அப்ப நானும் வாரேன். ஐ சூப்பர் டி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சுத்துவோம் சரியா? சரிடி. சரி சரி, நீ சீக்கிரம் போயிட்டு வா. மிஸ் உன்னை கூப்பிட்டாவல பிரேக்ல வான்னு. சரிடி, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த 10 நாள் நினைச்சாலே ரொம்ப ஜாலியா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே கம் இன். வாமா. மிஸ், நீங்க என்ன பிரேக்ல இருந்து பார்க்க சொன்னீங்க? ஆமாமா. என்னன்னா நம்மளுக்கு ஸ்கூல் டே வருதுல்ல, அதான் நம்ம கிளாஸ்ல இருந்து யாரெல்லாம் என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்றாங்கற நேம் வேணும். நீ என்ன பண்ணு, டான்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுல யாரெல்லாம் வாரான்னு எழுது. அப்புறம் சிங்கிங்க்கு யாரெல்லாம் வாரான்னு எழுது. அப்படி ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் எழுதிட்டு வா சரியா?
சரி மிஸ். உனக்கு ஹெல்ப்புக்கு வேற யாராச்சும் வேணா கூட்டிக்க சரியா? தீப்தியை கூப்பிட்டுக்கவா மிஸ்? அவள சரி பாத்துக்க. ஜானிஸ் கூப்பிட்டு வச்சுக்கா, கொஞ்சம் நல்லா எல்லாம் பண்ணுவா. எனக்கு இந்த பேப்பரை கரெக்டா ஃபில் பண்ணி தந்துரு. யாரோட பேரும் விடுபடாம எழுதிட்டு வா மிஸ். நான் இது எப்போ பண்ணணும்? ஏன்னா அடுத்த பீரியட் எங்களுக்கு சார் வருவாரு. இல்ல நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த பீரியட் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொடுத்துருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, பொறுமையா இருந்து எழுதிட்டு வாங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த பேப்பர் ஃபில் பண்ணி தந்துருங்க. ஓகே மிஸ். நம்ம மத்த வேலையை முடிப்போம். பிங்கி இன்னும் காணோம். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க போல. இந்த வாட்டி ரொம்ப பெருசா நடக்க போகுதுன்னு நினைக்கேன். அப்போ நிறைய ப்ரோகிராம் இருக்கும். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சேர்ந்துட வேண்டியதான். ஏல குரு, நீ எந்த ப்ரோக்ராம்ல சேருவா? எனக்கு டான்ஸு பாட்டு அப்படி எதுவுமே தெரியாது. அன்னைக்கு நான் லீவு போடுவேன்னு நினைக்கேன். அன்னைக்கு நாங்க எல்லாரும் ஃபேமிலி ட்ரிப் போறோம். யாரடி இவனுங்க? ஸ்கூல் டே வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருது. அதை என்ஜாய் பண்ணாம ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கான். ஆமாடி, அவன் இதுவரைக்கும் எந்த ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்ததில்ல. கேட்டா பிடிக்காதுன்னு சொல்லுவான். அவன்கிட்ட ரொம்ப பேச வேணாண்டி. அவன் நெகட்டிவ் வைப் நம்மளுக்கு வந்துரும். அப்பன் சரி. சார் போறாரு. சார் யார் என்ன கூப்பிட்டது? சார் அடுத்து உங்க பீரியட் தான். ஆமா, ஆனா நான் அடுத்த பீரியட் வரமாட்டேன். உங்க மேம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஏதோ ஒர்க் கொடுத்துருக்கதா? ஆமா சார், அதான் கிளாஸ் பக்கம் மறந்து வந்துராதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களை கூப்பிட்டேன். எங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க சார். அதனால நீங்க அதுக்கு அடுத்த பீரியட் தந்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். அப்பதான் ஸ்கூல் டேக்கு எங்களால பெஸ்ட் கொடுக்க முடியும். அதெல்லாம் முடியாது. ஒரு பீரியட் தான் தருவேன். எனக்கு கிளாஸ் முடிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இனி ஸ்கூல் டேன்னு வந்துச்சுன்னா அதுக்கு இதுக்குன்னு எல்லா நாளும் போயிடும். நான் அப்படின்னா எப்ப நடத்தி முடிக்கிறது? என்னடி சிட்டிக்கு கோவம் வருது? சரி சார், சரி சரி வாங்க வாங்க. அதுக்கு அடுத்த கிளாஸ்ல எல்லாரும் வந்திருக்கணும். வரோம் சார். சும்மா போயிட்டு இருந்தவரை நீ எதுக்கிட்ட கூப்பிட்டு வம்புகளுக்கா? அவரை பத்தியா எவ்வளவு தைரியமா அதுக்கு அடுத்த பீரியட் தரமாட்டேன்னு சொல்றாரு. அப்படி வந்து அவர் என்னத்தை நடத்த போறாரு? வருவாரு, சும்மா லொட லொடன்னு பேசுவாரு, அப்புறம் என்ன எடுக்காருன்னு தெரியாது போவாரு. இதுக்கு ஒரு பீரியட் கேட்டா அவருக்கு கோவம் வருது. சரிடி, அதான் நம்மளுக்கு அடுத்த பீரியட் இருக்குல்ல, அப்ப எல்லாமே முடிச்சிடலாம். ஆமா ஆமா. அங்க பாரு, பிங்கி வந்துட்டா. ஐ பிங்கி, கையில என்னடி பேப்பரு? அதுவாடி, மேம் வந்து பேப்பர்ல பேர்லாம் எழுதிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு பேப்பர்ல நம்ம பேர் கேட்கவே? ஸ்கூலை விட்டு போறாவா? அதுக்கு இல்லடி, யாரெல்லாம் என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்றானோ அவங்க நேம் லிஸ்ட் வேணுமா? ஓ, அது உனக்கு அந்த வேலை தந்திருக்கு. எடி என் பேர் எல்லாத்தையும் எழுதுடி. இந்த 10 நாள் அந்த கிளாஸ்ல இருக்க கூடாது. ஒரே பிராக்டிஸ்னு வெளியில போயிரணும். சரி சரி வா, நம்ம கிளாஸ்ல போய் உட்கார்ந்து எழுதுவோம். வா போலாம். சரி, இப்போ என்ன எழுத? முதல்ல டான்ஸ் போடுமா? ஏ பிங்கி, இது என்னடி? இதெல்லாம் ஒவ்வொரு டான்ஸ் டி. ஓ, இவ்வளவு டான்ஸ் இருக்கா? என் பேர் போடுடி. இரு இரு. அம்மா, இது என்னது? பரதநாட்டியம் வெஸ்டர்ன். அதுலயும் என் பேர் போட்டு. உனக்கு ரெண்டும் தெரியுமாடி? அதெல்லாம் தெரியும்டி. தலையாட்டுனா பரதநாட்டியம், காலாட்டுனா வெஸ்டர்ன். சும்மா போடு பேரே. சரிடி, வேற உனக்கு என்னலாம் தெரியும்? வேற எனக்கு குச்சிப்புடி, ரங்கோலி, மெஹந்தி, லைட் மியூசிக், கர்நாடிக் மியூசிக். அதெல்லாம் தெரியுமாடி? எல்லா கர்மமும் தெரியும். அதனால நீ என்ன பண்ணு, எல்லாத்துலயும் முதல்ல என் பேர் போட்டு வை. சரி சரி. அப்படியே என் பேர் எங்க போடுறீ? கீழ ரிங்கி பேர் போடுறீ. என்னடி, ஓகே தானே? ஓகே தாண்டி. ஆனா நீ சொல்ற குச்சிப்புடி அதெல்லாம் தெரியாதே. அது ஒண்ணு பிரச்சனை இல்லடி, அதெல்லாம் பாத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அதுல என்னடி பண்ணுவாவ? குச்சி வச்சு ஆடுவாவளோ? அந்த டான்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது. எங்க உள்ள டான்ஸ் அது? ஒண்ணு சொல்லவா? எனக்கே அப்படின்னு என்னன்னு தெரியாது. என்னடி சொல்ற? சும்மா நம்ம பேர் போடுவோம். எல்லாத்துலயும் நம்ம நேம் இருந்தா என்ன நல்லதானே? ஸ்கூல் டேல நம்ம யாருன்னு காட்டுவோம். என்ன நான் சொல்றது? சரி சரி, நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும். தீப்தி, வேற நீ பாடுவியடி? ஷோ, உனக்கு இன்னும் புரியலையா? எல்லாத்துலயும் பேர் போட்டு வை. நம்ம கிளாஸ்ல வேற யாரடி நல்லா பாடுவா? நீதான். நான் பாடுறது நல்லாவே இருக்காதுடி. என்னடி, நீ பேசினாலே பாடுறது மாதிரி தான் இருக்கு. அப்ப பாடுனா இப்படி இருக்கும். எனக்கு தெரியும் நீ நல்லா பாடுவா. நான் பாடி நானே கேட்டதில்லடி, நீ எப்ப கேட்ட? என்ன இப்படி கேட்டுட்டா இப்ப என்ன சொல்றது? அதுக்கு என்ன, ஒருக்க ட்ரை பண்ண போச்சு. எல்லாமே ட்ரை பண்ணாதான் வரும். முயற்சி திருவினை ஆக்கும். அதனால நீ ஆக்குறது வரைக்கும் நான் விட மாட்டேன் உன்னை. நீ எப்படியாச்சும் பாடிதான் ஆகணும், சரியா? அதனால இதுல முதல்ல உன் பேர் போடு, அடுத்து என் பேர் போடு, மூணாவது ரிங்கி பேர் போடு. நான் பாடிடுவேனாடி? வேணும்னா பாரு, நீ பாடுறதை கேட்டுட்டு எல்லாரும் ஓட போறவே. என்னது? எல்லாரும் ஓடி வருவாவன்னு சொன்னேன்டி. நீ எதையும் சந்தேகத்தோட பார்க்காம முத எழுது. சரி சரி. என் கூட இருக்கிற எல்லாம் முட்டா பசங்க போல, எதை சொன்னாலும் நம்புதி. அவ்வளவுதான், எல்லாம் எழுதிட்டோம்லா? ஆமா ஆமா, நீ மிஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்தா போதும். பாட்டுல என் பேரை போட்டது தாண்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் விடுடி, பாத்துக்கலாம். நாங்க தான் உன் கூட இருக்கோமே. சரிடி.
பண்ணியாச்சா? ஆமாடி. பிங்கி அவளுக்கு கொஞ்சம் காட்டு. இதுதாண்டி நம்ம ப்ரோக்ராம் லிஸ்ட். இதுல எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவும் இல்லையே. அதுதான் எங்களுக்கு தெரியுமே. நல்லா பாருடி. இதுல எனக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்ல. நீ சும்மா இதுல ஜாயின் பண்ணு. நாங்களே இது தெரியாம ஜாயின் பண்ணிருக்கோம். ஓ அப்படியா? ஏடி அவகிட்ட இதுக்கு நமக்கு எது தெரியாதுன்னு சொன்னா இப்ப தெரிஞ்சா என்னடி? அவ என்ன நினைப்பா? படிப்பு இவளுக்கு வராது, மத்த எதுவும் வராதுன்னு தான் நினைப்பா. ஆனா அதுதானடி உண்மை. சரி பிங்கி, நான் இதுல வரேன். பாரு அவ இத சூஸ் பண்ணிட்டா. எதுல சானிசாரா? இதோ இதுலதான். கராட்டேயா? ஆமாடி. உனக்கு கராட்டேலாம் தெரியுமா? ஆமா, எங்க அப்பா கராட்டே சாம்பியன். சூப்பர் டி. என்ன சூப்பர்? ஆமாடி கராட்டேலாம் தெரிஞ்சிருக்கல. அதுல ஒரு இதுல தானே அவ பேர் இருக்கு, நம்ம பேர் தான் எல்லாத்துலயும் இருக்கே. நம்ம சும்மா பேரு கொடுத்து வச்சிருக்கோம். அவ தெரிஞ்சு பேரு கொடுத்திருக்கல்ல. இப்போ இதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற? உனக்கு ஏண்டி அவளை கண்டாலே வயிறு எரியுது? எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. ஏன் எதுக்கு போன எக்ஸாம்க்கு காட்டலையோ? தீப்தி, நான் இது மிஸ் கிட்ட போய் கொடுத்துட்டு வரேன். இரு நாங்களும் வரோம். சரி, அப்ப வாங்க சேர்ந்தே போலாம். போலாம். என்னடி மிஸ் காணோம்? எனக்கு தெரிஞ்சு ஏதாவது கிளாஸ்ல சண்டை போட போயிருப்பவே. ஆமா இருக்கலாம். சரி, அப்ப இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாப்போம். வேண்டாம், அடுத்தது அந்த சார் பீரியட். அவர் ஏற்கனவே கோவத்துல போனாரு, பாத்தியா? நம்ம சொல்லுவோம் மிஸ் இது கொடுக்க சொன்னாங்கன்னு. அதை கேட்டு அவர் இன்னும் டென்ஷன் ஆயிவாரு. சரி, அப்ப இப்ப என்னதான் பண்ண? நான் சொல்றேன்ல, கொஞ்சம் கழிச்சு வந்து பாப்போம். அந்த சார் கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி, அப்ப நீதான் பேசணும். பேசலாம். வாங்க பெல் அடிச்சிட்டு கிளாஸ்க்கு போவோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். இடி சார் வந்துட்டாரு. போய் அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ கேளு. நான் இங்க கேக்கணும், நீங்க கேளுங்க. நீ தானே சொன்ன அவர்கிட்ட என்னலாம் கேப்பேன்னு. அது இந்த பேப்பர் கொடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கேப்பேன்னு சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீல கேப்பேன்னு சொல்லலையே. வெளியில என்ன சவுண்டு? எடி வராருன்னு நினைக்கேன். நான் பேசலப்பா. இனி நான் பாத்துக்கிறேன்னு ஏதாச்சும் சொன்னான் வை, வாயை கிழிச்சிருவேன். நீலாம் வெறும் வாய் மட்டும்தான். இப்போ எதுக்கு என்ன யோசிச்சிட்டு இருக்கா? எல்லாம் ஒன்னாலதான். என்னது என்னால? எல்லாரும் சேர்ந்து வெளியில போயிட்டு வந்தோம். ஏதோ நான் உங்களை எல்லாரும் வா வான்னு கூப்பிட்ட மாதிரி சொல்றேன். ச்சே, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் போல. இவிய கூட எல்லாம் இவ்வளவு நாள் பேசினதுக்கு தெருவுல ரெண்டு நாய் கிட்ட பேசிருக்கலாம். அது கூட இப்பெல்லாம் மாட்டி விடாது. கொஞ்சம் நஞ்சேரி உள்ளதா இருக்கும். தள்ளுங்க, நானே போய் கேக்குறேன். உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்காடி பிங்கி? அவரு என்னடி விடாம கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு? கிளாஸ் எடுத்துட்டு இருக்க நேரத்துல அவரை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணா அவர் ரொம்ப திட்டுவாரு. ஐயோ ஆமா, அது வேற பயமா இருக்கு. என்னதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்கா? நீதான் போல, அட்லீஸ்ட் போற வழியாச்சும் விடா. ஓ, அப்ப இப்ப பிங்கி போகாம இருக்கிறதுக்கான நான் இப்ப இப்படி சொன்னனால பிங்கி போல அதானே? சரிடி, அப்படி நினைச்சிடுங்க. தள்ளு, நானே இப்ப கேக்குறேன். பாத்துடி. அதெல்லாம் எனக்கு தெரியும். அவரையும் முறைச்சி பாத்துட்டு இருந்தா மட்டும் போதாது, எக்ஸ்கியூஸ் மீ கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், நீ கொஞ்சம் மூடு. ஐயோ லைட்டா பயமா இருக்கே. ரொம்ப வீரப்பா கிளம்பி வந்துட்டோம். இப்ப எக்ஸ்கியூஸ் மீ கேட்கலன்னா பின்னாடி இருக்கவா கிளம்பிட்டே வருவாளே. என்ன பண்றது? பேசாம பின்னாடி நின்றோம். என்னாச்சுடி? அது என்னன்னு தெரியலடி. இங்க நிக்கும்போது பயம் இல்ல, அங்க முன்னாடி போகும்போது லைட்டா வயித்த கலக்குது. இவ வச்சு பிரயோஜனம் இல்ல. பிங்கி, நீயே போய் கேளு. ஆமா, இவள பேசுறால, நீயே போக மாட்டிக்கா? இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல, நீங்க கூப்பிட்டீங்கன்னு தானே வந்தேன். சரி பிங்கி, அப்ப அடுத்த வாட்டி ரிங்கி கூப்பிட வேண்டாம். அவ உள்ள இருந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கட்டும். சரி, நானே போய் கேக்குறேன். அது டக்குனு கேளு. பிங்கி நீ பின்னாடி வா. எதுக்கு நீங்க பின்னாடி போறீங்க? உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்னு. நீ முதல்ல கேளு. நான் கேப்பேன், சரியா? நீ மூடு. அம்மா தாயே, நீ எதுவும் கேட்க வேண்டாம். சாரே வந்துட்டாரு. இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் என்னாச்சு? உங்களுக்கு கிளாஸுக்கு ஒழுங்கா வர தெரியாதா? உங்ககிட்ட நான் சொல்லி தானே விட்டேன் அடுத்து என் கிளாஸுக்கு வந்திருக்கணும்னு. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? வாயில கொழுக்கிட்டே வச்சிருக்கீங்க. சாரி சார். இனிமே என் கிளாஸுக்குள்ள வரக்கூடாது, வெளியில நில்லுங்க. சார், இது மாதிரி நாங்க இனிமே பண்ண மாட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. வர வர உங்களுக்கு பயம் விட்டு போச்சு. அப்படிலாம் இல்ல சார். ரேணுகா மிஸ் தான் எங்களை கூப்பிட்டாங்க. அவங்க எதுக்கு உங்களை கூப்பிட்டாங்க? சார், ஸ்கூல் டே வரப்போதல்ல, அதுக்கு நேம் லிஸ்ட் கேட்டாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு முந்தின பீரியட் கொடுத்துருக்கேனே. அதுல நீங்க முடிக்காம இந்த பீரியட் எடுக்கலாம்னு நினைச்சீங்களோ? அப்படி இல்ல சார், குடுத்துட்டு வர லேட் ஆயிட்டு. இந்த கதை என்கிட்ட ஆகாது. வெளியில போய் நில்லுங்க. ஏடி, இதுக்கு மேல வெளியிலனா எங்க போணும்? முடிஞ்சா வீட்டுக்கே போயிருங்க. அச்சச்சோ, கேட்டுட்டோ. இல்லனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்க. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் உங்களை உள்ள விடுறேன். சார், பேரண்ட்ஸ்லாம் வேண்டாம் சார். இல்ல இல்ல, அப்படின்னாதான் நீங்க திருந்துவீங்க. சார், நாங்க வேணும்னு ஏதாச்சும் இம்போசிஷன் எழுதிட்டு வரோம். ஏடி, இம்போசிஷன்ல வேண்டாம், அவளை சும்மா இருக்க சொல்லு. அப்புறம் அவர் பக்கமா எழுதி தருவாரு. இம்போசிஷன் எதுவும் வேண்டாம், நாளைக்கு பேரண்ட்ஸ் மட்டும் வந்தா போதும். அதெல்லாம் முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். இப்போ உள்ள வரலாமா சார்?
ஆஹா இப்போ உள்ள வரக்கூடாது. நாளைக்கு எப்போ உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரீங்களோ அடுத்த கிளாஸ்ல இருந்து உள்ள வரலாம். ஐயோ சார், இப்பதான் ஞாபகம் வருது. என்னன்னா அம்மா வேலைக்கு வெளியில போயிருவாங்க. அப்போ எப்படி சார் கூட்டிட்டு வருது? நாங்க மட்டும் என்ன வேலை வெட்டி இல்லாமையா இருக்கோம்? பாக்க அப்படிதான் சார் தெரியுது. என் நேரம் எல்லாம் உங்களாலே வேஸ்ட் ஆயிட்டு. இன்னைக்குள்ள ஒரு சாப்டர் முடிக்கலான்னு வந்தேன். ஐயோ சார், ஒரு சாப்டரா? அப்ப அந்த சாப்டர் திரும்ப நான் எப்படி படிக்கிறது? அவள அக்கறை இருந்தா நீ முதலே வந்திருக்கணும். நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா கூட இந்த 2 ஊதாரி கூட சேர்ந்துட்டு நீ மோசமாயிட்டே போயிட்டு இருக்கா. ஊதாரியா? இனியாச்சும் ஒழுங்கா இரு. ஐயோ இப்படி கேவலப்படுத்துறாரே. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப என்னடி பண்றது? எங்க அம்மா கூப்பிட்டு வர மாட்டாங்க. போங்க, நான் போறேன். இரு நானும் வரேன். எங்க போறாங்க தெரியல, போய் பாப்போம். ஏ பிங்கி நில்லு. எங்க போற? உன்னை தேடி தான் வரேன். நாளைக்கு அம்மாவை கூப்பிட்டு அம்மா என்ன தடி திட்டுவாங்க. சரிடி போட்டு நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசவா? என்னாச்சு? ஆமா, அவ எதுக்கு அழுறா? என்ன கொஞ்சம் தனியா விடுங்கடி. தீப்தி சொல்லு, என்னாச்சு அவளுக்கு? அதுவா, அந்த சார் நாளைக்கு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அத அவ வீட்ல சொல்ல பயப்படுறா. அதுக்கே பயப்படணும்? அவங்க வீட்ல இப்பெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாங்களாம். இதுக்கெல்லாம ஃபீல் பண்ணுவாங்க? இதெல்லாம் மேட்டரே இல்லடி. உனக்கு மேட்டர் இல்லதான். அது சரி, அப்ப நீயே சோகமா இருக்க? உங்க அம்மா திட்டுவாங்கண்ணா? சேச்சே, அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளா நானு? வேற என்னாச்சு? அவரே ஊதாரின்னு சொல்லிட்டாரு. அதுக்காடி ஃபீல் பண்றா? அவர் என்ன என்ன சொன்னாரு? அதாண்டி இப்ப பிரச்சனை. அவர் என்ன மட்டும் சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என்ன உன் கூட கம்பேர் பண்ணிட்டாரு பாத்தியா? அதை நினைக்கும் போதுதான் மனவலியா இருக்கு. என்னடி நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னடி பதில் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க? எப்படி? நீ என்ன பத்தியே கழுவி ஊத்துவா, நான் ஆமான்னு பதில் சொல்லணுமோ? சரி நான் போயிட்டு வரேன். எல்லாரும் ஆவுனா எங்க போறீங்க? பாரு, பெல் அடிச்சிடுச்சு. ஆமாடி. இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ற ஆள முத ஆளா பாக்கேன். ஏய் ரிங்கி, என்னடி கிளாஸ் முடிஞ்சிட்டா? ஆமா ஆமா. சார் என்ன சொல்லி கொடுத்தாரு? அவரு கொஞ்சம் தாண்டி நடத்தினாரு. எங்க கிட்ட ஏதோ பெரிய ஒரு சாப்டர் முடிக்கனாரு. ஆமா, அவர் அப்படிதான் நடத்தணும்னு ஃபாஸ்டா நடத்திட்டு இருந்தாரு. வெளியில உங்களை திட்டிட்டு முடிச்சிட்டு வந்த அப்புறம் அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஒண்ணுமே நடத்தல. அப்ப கொஞ்சம் தான் நடத்திருக்காரா? ஆமா ஆமா. சரிடி, நீ இப்ப எங்க போற? நான் கேண்டீன் போறேன். சரி, நீ அங்க தீப்தியை பார்த்தனா நான் கூப்பிட்டதா சொல்லு. அந்த நாய் எப்படி அங்கதான் இருக்கும். சரிடி, பார்த்தா சொல்றேன். ஆ ஆ. நம்ம சீக்கிரம் அந்த சாரை போய் பாப்போம். இவன் என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க போறா. அவன் என்ன பார்க்கணும்னு சொன்னா கடைசில இவள தேடி போக வேண்டியதா ஆயிட்டு. என்ன இவ இதுக்கு இவர ஆபீஸ்க்கு போறா? இவ இதுக்கு தனியா அவரை பார்க்க போணும்? தப்பு பண்ணது 3 பேரு, அப்புறம் எப்படி இவள மட்டும் அவர் கூப்பிட்டுருப்பாரு? அப்போ அவ சார் கூப்பிட்டு போகல, அவளாதான் போறா. என்னன்னு பாத்திர வேண்டியதான். ஐயோ, இவ என்ன திரும்பி வாரா? ஐயோ, இப்ப நான் எங்க போறது? இங்கேயே ஒளிஞ்சிரலாம். ரிங்கி, இங்க என்ன பண்ற? மிஸ், நீங்க சாரை பாத்தீங்களா? அவரையா? நான் பார்க்கலையே. எனக்கு தெரிஞ்சு கேண்டீன் போயிருப்பான்னு நினைக்கேன். ஓகே மிஸ், தேங்க் யூ. இப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா சும்மா ஆபீஸ் வராங்க. இனி ஒரு ரூல்ஸ் போடணும். அச்சச்சோ போச்சு. தீப்தி, நீ என்ன பண்ற? அதுவா மிஸ்? நீ யார தேடி வந்த? அது இங்க கூட்டுற ஆயம்மாவை தேடி வந்தேன். அவங்கள எதுக்கு நீ தேடுற? நீங்க கரெக்ட்டா கேட்டீங்க மிஸ். ஆனா அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன்? அது இந்த கேண்டீன் இருக்கு. சரி சரி, இனி இங்க எதுவும் வரக்கூடாது, ஓகேவா? ஓகே மிஸ், இனி வழி மாறி கூட வர மாட்டேன். அம்மா, இங்க எங்க போனா? கடைசில இவள தேடி பிடிக்க நிலைமைக்கு வந்துட்டேன். அவளை பாக்குறதுக்கு சும்மா இல்ல, ஏதோ ஒரு பெரிய வேலையை செய்ய போற மாதிரி தான் போயிட்டு இருந்தா. அவளை அடிக்கடி கண்காணிப்பிலே வச்சிருக்கணும். இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ? டேய், ஒரு நிமிஷம் நில்லு. நீ எங்க இருந்து வரா? புளியந்தோப்பு. புளியந்தோப்பா? அப்படிலாம் நம்ம ஸ்கூல்ல ஏதோ இடம் இருக்கா என்ன? நான் என் ஊர் பேரை சொன்னேன். நான் உன்கிட்ட அது கேட்கவே இல்லையே. நீ தானே கேட்டா நீ எங்க இருந்து வரான்னு. அட முட்டாப்பையலே, நீ இப்ப எங்க இருந்து வரேன்னு கேட்டேன். ஓ, அப்படி கேட்டியா? ஐயோ, நான் கேண்டீன்ல இருந்து வரேன். அங்க ரிங்கி பாத்தியா? இல்ல இல்ல, அவளை பார்க்கல. சரிப்பா, சரி நீ போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இவங்கிட்ட பேசணும்னா நானும் கிறுக்கு பிடிச்சு அலைய வேண்டியதான். அதை விட்டு தள்ளி திட்டி. இப்ப நம்மளுக்கு ஒரே வேலை ரிங்கியை கண்டுபிடிக்கணும். அதனால சீக்கிரம் போவோம். வேண்டாம், இந்த சைடு போவோம். ஆனா அவ எப்படி கேண்டீன்ல தானே இருப்பா? கேண்டீனுக்கே போவோம். ஆனா அவ சார தானே தேடி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தா. எப்படியோ அவ அவரை தான் தேடிட்டு இருப்பா. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? சார் கிட்ட போய் உட்கார்ந்துருவோம். எப்படி அவர் தேடி தானே வரணும். சூப்பர் ஐடியா. ச்சே, தீப்தி, உனக்கு இவ்வளவு பெரிய அறிவு இருக்கா? பேசாம சிஐடி ஆயிரலாமோ? வேண்டாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் ரொம்ப படிக்க வேண்டியிருக்கும். நம்ம பைலட்டே ஆகுவோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். என்ன ஒரு பையனுக்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கா? மே கமிங் சார். உனக்கு என்ன, நீ எதுக்கு இங்க வந்திருக்கா? அது ஒரு விஷயமா வந்திருக்கேன் சார். உன்ன நான் இன்னும் உள்ளே வர சொல்லல. என்ன சார், எங்க கிளாஸ்ல தான் உள்ள வர சொல்லல.
சரி டக்குன்னு என்ன வேணும் கேட்டுட்டு போ. டஸ்டர் வேணுமா? இல்ல சார், நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க? எதுக்கு கேக்குற? ஒரு விஷயமா உங்ககிட்ட பேசணும் சார். அதான் இந்த பீரியட் முடிச்சிட்டு அடுத்து எங்க இருப்பீங்க? நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்படி ஏதோ முக்கியமான விஷயம்னா இப்பவே சொல்லு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். உங்களை பாக்குறதுக்கு எங்க கிளாஸ்ல இருந்து யாராச்சும் வந்தாங்களா? இல்லையே, யாரும் வரலையே. அப்போ அவன் இன்னும் வரல போல. நீ என்ன பேசிட்டு இருக்கா? என்ன உளறிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல சார், நீங்க பாடுங்க. போயிட்டு வரேன் சார். நாளைக்கு மறக்காம உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா. ஓகே சார். ஐயோ, நானே மறுபடியும் வந்து வந்து என் மூஞ்சி இவர்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கேன். இனி கண்டிப்பா அவர் இதை மறக்கவே மாட்டாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருந்தோம்? சார், தாவரங்களை சாப்பிடுற உயிரினங்களை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஆ அவர்கிட்ட அங்க பேச்ச கொடுக்கிறதுக்கு இங்கே நிக்கலாம். எப்படியும் அவர் வெளியில வந்தானா அவனும் அப்பா அவரை பாத்துக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் இங்க நிப்போம். வேற என்ன பண்றது? அங்க ஒரு பொடி பையன் வரான். ஆமா, அவன் என்னோட ஜூனியரு, நம்ம சீனியரு. அவன் முன்னாடி கொஞ்சம் கெத்தா இருக்க வேண்டாம்? டேய் பொடி பையலே, என்னக்கா சீனியர் நிக்கிறேன், ஒரு மரியாதையே இல்ல. யாருக்கா சீனியர்? யாரு சீனியரா? பார்த்தா தெரியல. சாரி அக்கா, விஷ் பண்ணிட்டு போ. குட் ஆஃப்டர்நூன் அக்கா. குட் ஆஃப்டர்நூன். கிளம்பு கிளம்பு. வர வர ஜூனியரே நம்மள மதிக்கிறது இல்ல. எல்லாருக்கும் இந்த ஸ்கூல்ல எப்ப நான் யாருன்னு காட்டணும். ஐயோ, அதுக்கு வேற நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கே. பரவாயில்ல, எல்லாத்துலயும் நம்ம மூஞ்சி காட்டினா போதும். அங்க ஆடுனாலும் தெரியாது, பாடுனாலும் தெரியாது. இந்த ஸ்கூல்ல அப்படி ஸ்கூல் டே எப்படி நடக்க போகுது? சும்மா எப்பவும் மாதிரிதான். எப்படியோ ஸ்டேஜ்ல பின்னாடி இருக்கிறவளுக்கு லைட் வைக்க மாட்டான், அதனால எதுவும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அன்னைக்குதான் நம்ம நல்லா மேக்கப் பண்ணிருப்போமே, கண்டிப்பா யாருன்னு தெரியாது. நம்ம பேர் எல்லா இடத்துலயும் இருக்கா, அததான் முத பார்க்கணும். அச்சச்சோ, பெரிய அண்ணே மாதிரிலாம் வராங்களே. நான் இப்படி வெளியில நிக்கிறது தெரிஞ்சா அசிங்கமாயிரும். சார் என்ன விட்ட கணக்காயிருமே. இப்போ என்ன பண்றது? ஒரே வழி திரும்புறதுதான். அப்படியே அமைதியா இருந்திருப்போம். என்ன நின்னுட்டானுங்க? டேய் ஒரு நிமிஷம் நில்லுடா, சார் பார்க்கணும். சரி வா, அப்படி பார்த்துட்டு போயிடலாம். ஐயோ, அசிங்கமாயிட்டு. நான் பனிஷ்மெண்ட்ல நிக்கிறேன்னு அவங்க கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். நீ வெயிட் பண்ணு, நான் ஒரு நிமிஷம் கேண்டீன் போயிட்டு வரேன். சரிடா. ஐயோ சார் இப்போ வருவாரு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாரு. ஓ அப்படியா? ஆமா ஆமா, அவர் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு, அதுக்காக தான் நானும் நிக்கேன். அவரு உன்னை பார்க்கணும்னு சொன்னாரா? ஆமா, என்ன விஷயமா தெரியல. இனி வந்து சார் கிட்ட கேட்டாதான் தெரியும். எனக்கு வேற அங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, அதை இவ்வளவு நேரம் கவனிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு இவர் வந்து கூப்பிட்டாரு. இப்படி வெயிட் பண்றதுக்கு நான் அங்கே படிச்சுட்டா இருக்கேன்ல. என்ன நான் சொல்றது? சரி, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டாலாம், எனக்கு கொஞ்ச நேரம் இரு, சார் வந்துருவாரு. சரி சரி. நானும் சொன்னது தானே நம்பிட்டேன். இந்த ஸ்கூல்லயே அழகா இருக்கிற இந்த அண்ணன் கிட்ட நான் பேசிட்டேன். இத மட்டும் நான் பிங்கி கிட்டே ரிங்கி கிட்டே சொன்னேன், தூக்கு மாட்டி செத்துருவாள். ஆனா அவள செத்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லுவேன். சார் வராரு. இது வராரா? ஐயோ, அவர் வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ ஏன் இங்க நிக்க, இன்னும் போலையா? சும்மா கிளாஸ் கட் அடிச்சிட்டு வந்து ஊதாரி தனமா சுத்திட்டு இரு. நாளைக்கு மறக்காம பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்துரு. இப்படி என்னலாமோ சொல்லிடுவாரே. நம்ம இப்போதைக்கு இவரை பார்க்க வேண்டாம், அப்புறமா வந்து பார்த்துடுவோம். சொல்லுப்பா, எதுக்கு நிக்கா? ஐயோ, ஓடிரு. இனி எப்ப போய் சார பாக்குறது? அவருக்கு அடுத்த கிளாஸ் எங்கன்னு கூட தெரியல. ஆமா, இவங்களுக்கு பிடி பீரியடா? எல்லாம் விளையாடாத பாரு, அங்க அங்க தொங்கிட்டு இருக்கு. இது ஸ்கூலா இல்லனா ஜூவான்னு தெரியல. பின்ன காட்டுல இருக்க ஒவ்வொன்றையும் இங்க கொண்டு வச்சா அப்படிதான் இருக்கும். நீங்க தான் பிடியா? ஆமா, உங்களை டான்ஸ் பிராக்டிஸ்க்கு வர சொன்னாங்க. ஓ, அதுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமா ஆமா, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. எனக்கு டான்ஸ்ங்கிறது ஒரு கலை மாதிரி, எனக்கு ரொம்ப நல்லாவே வரும். அதனால எதுக்கு என்னென்ன ஸ்டெப்னு நீங்க படிச்சு வச்சிடுங்க. நான் ஊடையில வந்து ஜாயின் பண்றேன். அப்போ நீ ஒருக்கா சொல்லி கொடுத்தா போதும், நான் பிக்கப் பண்ணி வந்துருவேன். எல்லாரும் ஆடும்போது சேர்ந்து ஆடாதான் நல்லா இருக்கும். சேர்ந்து ஆடலாம், ஆனா என் பேர் எல்லாத்துலயும் இருக்கு. எல்லா பிராக்டிஸ்க்கும் போகணும்ல. என்ன பண்றது? எல்லா கலையும் எனக்கு வருது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் நெருக்கடியா தான் இருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? அப்ப சரி, நீங்க பாத்துக்கோங்க. ஆபீஸ் ரூமுக்கு 2 கிளாஸ் தள்ளி தான் டான்ஸ் பிராக்டிஸ் நடக்குது. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அங்க வந்துருங்க. சரி சரி, நீ யார் கேட்டாலும் சொல்லிரு, சரியா? சரி. போயிட்டா. இப்பவே டான்ஸ் பிராக்டிஸா? இப்பவே பிராக்டிஸ் பண்ணி அன்னைக்கு ஸ்டேஜ்ல மறக்கிறதுக்கா? இப்போ இவரு சார் வேற எங்கன்னு தெரியல. வேற எங்கேயாச்சும் போய் பாப்போம். என்னடி ஜானி சிங்கு உட்கார்ந்திருக்க? படிச்சிட்டு இருக்கேன்டி. அது தெரியுது. என்ன படிச்சிட்டு இருக்க? லைப்ரரியில ஒரு புக்கு வந்திருக்கா, அந்த புக்கு ரொம்ப நாளா படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது, அதான் எடுத்துட்டு வந்து படிக்கிறேன். என்ன புக்கு காட்டு? என்சைக்ளோபீடியா. எடி, அது என்சைக்ளோபீடியா. ஓ, என்சைக்ளோபீடியாவா? ஆமாடி. சரி, நீ படி படி. நீ எங்கடி போற? நான் நம்ம சார தேடி போயிட்டு இருக்கேன். அவரு அங்க அந்த பார்க்ல தானே இருந்தாரு. அங்கேயே இருக்கிறாரு. ஆமா, நான் வரும்போது அங்கதான் இருந்தாரு. இப்போ இருக்காருன்னு தெரியல. நீ வேணா போய் பாரு. சரிடி, நீ பாத்துட்டு வரேன். லா 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 லா.
ஆமா என்னது இது என்னடி பாக்குற? ஆம், ஏன்டி இப்படி பாக்குற? அது நானும் அப்படி இப்படிதான் சுத்தி சுத்தி பாக்குறேன். நீ என்ன படிக்காம ஒண்ணு வழங்கல. ஆமா நீ என்ன படிச்சிட்டு இருக்க? என்சைக்ளோபீடியாடி. யாரோட சைக்கிள்? ஐயோ, யாரோட சைக்கிளும் இல்ல, என்சைக்ளோபீடியானா சயின்ஸ் சம்பந்தமா உள்ளது. என்னடி சைக்கிள்னு சொல்ற சயின்ஸ்னு சொல்ற ஒண்ணும் புரியல. வீட்ல எப்பதான் படிச்சிட்டே இருப்பியடி? எப்பவெல்லாம் படிக்க மாட்டேன்டி, எனக்கு போர் அடிச்சா படிப்பேன். நம்மளுக்கு போர் அடிச்சா தூங்கலாம் செய்வோம். இவன் என்ன படிக்கிறேன்னு சொல்றா? இவ கூடலாம் எப்படிதான் ரிங்கி சுத்துறாளோ? நீ இங்க என்னடி பண்ற? நானாடி நம்ம சார் இருக்காருல அவரை தேடி வந்தேன். என்ன இன்னைக்கு எல்லாரும் அவரையே தேடுறீங்க? வேற யார் அவ தேடுனா? இப்பதான் ரிங்கி வந்து அவரை பாத்தியான்னு கேட்டுட்டு போனா. ரிங்கிய பாத்தியா? அவள இப்ப எங்க? அவ சார் பார்க்க போயிருக்கா. சரி சாருங்க. அவர் அந்த பார்க்ல உட்கார்ந்திருக்காரு. நானும் தான் அந்த பார்க்ல இருந்து இப்பதான் வரேன். அப்படியேடி, ஆனா அவ அங்கதான் போனா. சரி சரி டாடா நீ படி, நான் போய் பாத்துட்டு வரேன். அவளை பிடிக்காம நீ கூட கூடாது. ஏ ஆமா இவர் இங்கதான் இருக்காரு. ரிங்கியும் இங்கதான் இருக்கா. அவ அப்படி என்ன சார் கிட்ட சொல்லிட்டு இருக்கா? சரி நீ கிளாஸ்ல வந்து என்ன பாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். அவட்ட போய் என்னன்னு கேப்போம். யாரு நீ? உங்களை பாட்டு பிராக்டிஸ்க்கு கூப்பிட்டாங்க. எனக்கு அதுக்குள்ள டைம் இல்ல தள்ளு. உங்களை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க. ஐயோ அவ போயிட்டா. வாங்க. உங்களுக்கு என்னைய வேணும்? ஆளுக்கு ஒரு வாங்க வாங்க கூப்பிட்டு இருக்கே. பாட்டு பிராக்டிஸ்ல உங்க பேர் இருக்குல்ல, அப்ப நீங்க வந்துதான் ஆகணும். ஐயோ நான் வேற ஒவ்வொரு இடத்துலயே பேர் கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப வர போறீங்களா இல்லையா? இல்லனா உங்க பேர் கட் பண்ண சொல்லவா? வேண்டாம் வேண்டாம் நான் வரேன். ஆனா நீங்க என்ன இப்பவே பிராக்டிஸ் பண்ணி வச்சிடுங்க. இடையில நான் வரேன். அப்ப எனக்கு ஒருக்க சொல்லி தந்தா போதும். கரெக்ட்டா பிக்கப் பண்ணிடுவேன். அவ்வளவு சீக்கிரமா கத்துப்பீங்களா? ஆமாடா பாட்டுல நான் நல்லா பாடுவேன். எல்லா மியூசிக் கிளாஸுக்கும் போயிருக்கேன். கிளாசிக்கல், வெஸ்டர்ன், ஹிந்துஸ்தானி, மஸ்தானி எல்லாம் தெரியும். ஓ அப்படியா, சரி நான் அப்படியே போய் சொல்லிடுறேன். போ போ. இனி யாரும் என் பக்கம் வராதபடி சொல்லி வச்சுக்க. சரி. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் பேர் கொடுத்ததுல தப்பா போயிடுச்சு. இனி நான் எங்க போய் ரிங்கி தேடுவேன்? ஐயோ கிறுக்கு பிடிச்சிரும் போல. அவர் ஆபீஸ்லயே போய் பாப்போம். இங்கதான் இருக்கா. நம்ம ஒளிச்சு நின்னு அவ என்ன பேசுறான்னு கேப்போம். சார், அன்னைக்கு லேட்டா வந்ததுக்கு நான் காரணம் இல்ல சார், தீப்தி தான் லேட் ஆக்குனா. அப்ப நீங்க அவ பேரண்ட்ஸ் மட்டும் தானே சார் கூட்டிட்டு வர சொல்லணும். எங்க பேரண்ட்ஸ் வர சொன்னீங்கன்னா தப்பே பண்ணாம நாங்க எப்படி சார் உங்களை கூட்டிட்டு வர முடியும்? என்ன மாட்டி விட்டுட்டா? இத நான் எப்படி நம்புறது? கரெக்ட் சார். நீங்க வேணும்னா அன்னைக்கு எங்க கூட வந்து பிங்கி கிட்ட கேட்டு பாருங்க சார். சரி இத பத்தி நான் பேசுறேன். இப்போ நீ உன் கிளாஸுக்கு போ. ஓகே சார், கொஞ்சம் நல்ல பதிலா சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். இப்போ நான் என்ன பண்ணணும்? பாட்டுக்கு 5 பேர் தான் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் இருந்தாதான் 2 பேரா விட முடியும். இங்க இருந்து யாரை கூப்பிடலாம்? தீப்தியே வந்துட்டா, அவளை கூப்பிட்டு கேட்போம். ஏன்டி இவ்வளவு சோகமா வர? அதுவாடி. சரி சரி, நீ அப்புறமா சொல்லு, எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லு. இப்ப என்ன பிரச்சனைனா பாட்டுக்கு 5 பேர் தான் இருக்காங்க. 2 விடும்போது ஒரு ஆளு கம்மியாகும்ல. என்ன நான் சொல்றது? ஏதாச்சும் பேசடி. என்ன அந்த பக்கம் திரும்பிட்டா? அவரவர் பிரச்சனை அவரவருக்கு. இதுல நான் என்னத்த சொல்ல? சரி, உன் பிரச்சனை என்னன்னு முத சொல்லு. அது என்ன தெரியுமாடி? ஆனா இதை எப்ப முடிக்கிறது? இப்ப நான் சொல்லணும் சொல்றியா சொல்ல வேண்டாம் சொல்றியா? சரி சரி வா சொல்லு கேக்கேன். அது என்னடி ரிங்கி இருக்கல்ல? ஆமா இருக்கா. ஏன் கூப்பிடணுமா? அது இல்லடி. அவன் இன்னைக்கு என்ன பண்ணானா சார் கிட்ட போய் சார் நான் ஒண்ணு தப்பு பண்ணல, பிங்கியும் தீப்தி தான் லேட் ஆக்குனாங்க, அதனால தான் எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. அதுக்கு சார் என்ன சொன்னாரு? அது எனக்கு தெரியாது. அப்புறம் அவ சொன்னா சார் மத்தவங்க தப்பு பண்ணதுக்கு நான் எதுக்கு சார் இப்படி பனிஷ்மென்ட் பண்ணனும், நான் எதுக்கு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரணும், அவங்க மட்டும் கூட்டிட்டு வந்தா போதும்னு சொன்னா. சரி, அதுக்கு சார் என்ன சொன்னாரு? என்னடி நீ சார் என்ன சொன்னாருன்னு கேக்க? அவன் என்ன சொல்லிருக்கான்னு பாரு. நல்லா நம்ம கூட இருந்துட்டு கடைசி பிரச்சனை வந்தோம்னா நம்மள கலத்தி விடுறா. கலத்தி விட்டது மட்டும் இல்லாம சார் கிட்ட போய் நல்லவ மாதிரி நடிக்கிறா. அவன் நடிச்சிட்டு போறடி. சார் என்ன சொன்னாரு? மறந்துட்டு போதுமா? அப்போ நீ அவ சொன்னது மட்டுமே கேட்டுட்டு வந்திருக்க, சார் என்ன சொன்னான்னு கேட்கல. ஆமா, அவன் என்னலாமோ சொன்னதே மூளைய தக்கி வைக்கிறதுல அவர் என்ன சொன்னாருங்கறத நான் கேட்க மறந்துட்டேன். சார் என்ன சொன்னாருங்கிறது கேட்கறதுனடி முக்கியம். ஏன்னா இவ என்னனாலும் போய் சொல்லலாம், சார் எப்பவுமே கரெக்டா தான் இருப்பாரு. நம்மளுக்கு அவர் சொல்ற பதில் தான் முக்கியம். இவன் எப்படிடி அப்படி போய் சொல்லலாம்? தப்புதான். சார் ஒருவேளை நீ உன் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர வேண்டாம், அவங்க 2 பேர் மேலதான் தப்புன்னு சொன்னா நம்ம போய் பேசுவோம். பேசுவோம். அதேதான் நானும் யோசிச்சு வச்சிருக்கேன். இப்போ உன் பிரச்சனை சால்வ் ஆயிட்டா, இப்போ என் பிரச்சனை சால்வ் பண்ணு. கிளாஸ்ல இருந்துட்டு ஒரு மார்க்கடி வாடி வெளியில போய் பேசுவோம். சரி வா போலாம். தீப்தி, சொல்லு. எனக்கு பாட்டுக்கு ஒரு ஆளு வேணும்டி. எத்தனை ஆளு? ஒரு ஆள் போதுமா? ஆமா. ஒரு ஆள் தானே, அது பாத்துக்கலாம். உனக்கு வேற எதுக்கு ஆளு பிடிச்சு தரணும்னு சொல்லு. வேற மேஜிக் ஷோன்னு ஒண்ணு இருக்குடி. மேஜிக் ஷோவா? ஆமாடி. எடி அதெல்லாம்
ஸ்பெஷல் டேலண்ட்ல இருக்கு. அப்படி எந்த டேலண்ட் உள்ளவனே நம்ம ஸ்கூல்ல பார்த்தது இல்லையே. சும்மா ஒரு 2 நிமிஷம் பண்ற மாதிரி அதே இப்படி. தீப்தி என்ன சொல்லு. எடி ஒரு ஆடு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு போல. உன்னை டான்ஸ் பிராக்டிஸ்க்கு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் போலாம். உனக்கு இந்த மேஜிக் தெரியுமா? எந்த மேஜிக்? அதான் அந்த கலர் கலர் பேப்பர் எல்லாம் வாயில இருந்து எடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி மேஜிக் எனக்கு எதுவும் தெரியாது. ஓ அப்ப சொந்தமா இது மேஜிக் வச்சிருக்கியா? அப்படியே எதுவும் கிடையாது. ஏன்டா எதுவுமே தெரியாம இருக்கா? உன்னை பிராக்டிஸ்க்கு கூப்பிட்டாவ, வரியா இல்லையா? சும்மா பிராக்டிஸ்னு. அப்படி பிராக்டிஸ் பண்ணி எங்க போய் ஆட போறாங்களோ? சும்மா 4-5 துணி கட்டி இந்த ஸ்கூல்ல நடத்துறதுக்கு இதுக்கு இத்தனை பிராக்டிஸ். சரி நான் அப்ப சொல்லிடுறேன். அவ வர மாட்டிக்கானு. ஆமா மேஜிக் ஷோல உன்னால கலந்துக்க முடியாதுல, அதனால நான் இதுல வர மாட்டேன். போ போய் சொல்லிக்க எனக்கு என்ன. எடி பிராக்டிஸ்க்கு போடி. உன்னை அப்பவே வச்சு கூட்டிட்டு இருக்க, நீ போகாம இருக்கா. கடைசியில நீ மட்டும் தனியா ஆடுவ. சும்மா இடுபாட்டுறதுக்கு எனக்கு ஒரு நாள் போதும். எடி உனக்கு மேஜிக் ஷோக்கு ஒரு கரெக்டான கண்டுபிடிச்சிட்டேன். யாருடி? தம்பி இங்க வா. சொல்லுங்கக்கோ. தம்பி தான் இதுக்கு கரெக்டான ஆளா இருப்பான். இவனையா சொன்ன? என்ன இவனையானு சும்மா சாதாரணமா சொல்லிட்டா? தம்பி பாக்குறதுக்கு வேணா அப்படி இருப்பான். நல்ல Dress எல்லாம் பண்ணிட்டு மேஜிக் ஷோ பண்ணான் வை. ஊரே அங்கதான் கூடி இருக்கும். எப்படி தம்பி உன் நேம் போட்டுருமா? எதுலக்கோ? மேஜிக் ஷோ. ஐயோ வேண்டாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஐயே என்ன தம்பி பயத்துல எட்டடி பாஞ்சுட்டான். தம்பி இங்க பாரு ஒண்ணும் கிடையாது. நீ பண்றதா மேஜிக். அதனால நீ என்னனாலும் பண்ணிக்க. யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம். உன் பாட்டுக்கு பண்ணு. பின்னாடி இருந்து அக்கா உனக்கு சொல்லுதாய். சரியா? ஏடி பிங்கி இந்த பேர் எழுது. எடி அவனை பார்க்க அப்படி பண்ற மாதிரி இல்லடி. உனக்கு என்ன தெரியும்? அவன் வாயில இருந்து பேப்பர் எடுக்க மாட்டான், மூக்குல இருந்து எடுப்பான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ முத பேர் எழுது. பை தி வே தம்பி உன் பேர் என்ன? பிரவீன். ஐ எடி உன் தம்பி பேரு. தம்பி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்துல பேர் மாத்திரு சரியா? ஏன்னா இந்த பேரோட வளர்ந்தவே எல்லாரும் மூளை கட்டு வளர்றாவே. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், பாத்துக்க. பிங்கி பிரவீன் நோட் பண்ணிக்க. சரிடி. சரி தம்பி நீ போலாம். ஏடி எப்படி எல்லாத்துக்கும் பேர் வந்துட்டா? பாட்டுக்கு மட்டும் வேணும்டி. ஆமா பாட்டுக்கு உன் பேர் போட சொன்னீங்களா, போட்டியா? அது எப்படிடி போடுறது? அப்ப இன்னும் போடல தானே? முதல்ல போடு. நான் பாடிடுவேனாடி. ஏடி அங்க சேர்ந்து பாடும்போது பாடுறோமா கணக்கிறோமான்னு தெரியாது. அதனால உன் பாட்டுக்கு போடு. சரிடி. அஹ், அஹ். சிங்கிங்ல என் பேரை எழுதிட்டேன்டி. எழுதிட்டியா? சரி வா நம்ம இப்ப என்ன பண்றது? வேற நம்ம வேலை அவ்வளவுதாண்டி, எல்லாம் முடிஞ்சு. அப்ப வா சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். எங்க என்னென்ன பிராக்டிஸ்லாம் நடக்குதுன்னு சும்மா பார்த்துட்டு வருவோம். அது எதுக்குடி, வா நம்ம வேற ஏதாவது வேலை இருந்தா பாப்போம். நம்மளுக்கு வேலையே இதுதான். நம்ம சீனியர்னு காட்ட வேண்டாம். சீனியர்னு காட்டி இப்ப என்னடி ஆக போகுது? அதெல்லாம் உனக்கு புரியாது. வாரியா எப்படி? இல்லடி நான் வரல. என்ன இப்படி சொல்லிட்டா? வரலனா போ. சும்மா டென்ஷன்ல இருக்க முடியாது. என்ன போனவன் நின்னுட்டா? கடைசியா கேக்குறேன் வாரியா எப்படி? இரு வரேன். சீக்கிரம் வா, வெயிட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரியான லூசு பிடிச்சவ. முதல்ல இந்த கிளாஸ்க்குள்ள போய் என்ன நடக்குது பாப்போமா? எல்லாரும் பிஸியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்கடி, நம்ம போனா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்படி ஒண்ணு இருக்காது வா. நீ கொண்டு வந்ததை எனக்கு தாயா. நான் தர மாட்டேப்பா. நீ போன வாட்டி முட்டை கொண்டு வந்ததுக்கு தந்தியா? என்ன சொன்ன? டிஸ்டர்பன்ஸா? என்னடி பிராக்டிஸ் பண்ணாம சும்மா இருக்காங்க? வா உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். இந்த நீ சாப்பிடு. என்ன மாநாடு நடக்குதுங்க? ஐயோ அக்கா, என்ன நடக்குதுங்க? அது அக்கா இங்க பிராக்டிஸே போன மாதிரி தெரியலையே. நல்ல மூக்க முட்டை தின்னுட்டு உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் நாங்க பண்ணிட்டு தான் இருந்தோம். என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? டான்ஸ். இப்படி வயிறு முட்டை தின்னுட்டு இருந்தா எங்க நகர முடியும்? ஸ்டேஜ்ல உருள தான் முடியும். நீ தானே எங்க வீட்ல கெட்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா? ஐயோ இல்லக்கா, இது நல்லது. எங்க குடி. ஐ ஆமா டேஸ்டா தான் இருக்கு. ஏடி சும்மா இருடி. எதை பத்தி பேசுறத நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கா? ஆமா நீங்க எதுக்கு பிராக்டிஸ் பண்ணாம உட்கார்ந்திருக்கீங்க? அதுவாக்கா, இவா தான் சொன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆடலாம்னு. இவானா எவா? இவா. அதான் எவா. அதான்க்கா இவா. எவான்னு கேட்டுட்டு இருக்க, நீ மறுபடியும் இவான்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன டென்ஷன் ஏத்துறாதே. அவளுக்கு பேரு கிடையாது. அவ பேர் என்ன? அவ பேரு தான்க்கா இவா. என்னடி பேரு இது இவா அவானுகிட்டு? சரி இவானா யாரு? நாதாக்கோ இவா. ஓ நீயா? உன் கூட பிறந்தது யாரு உண்டு? எனக்கு தங்கச்சி உண்டு. உன் பேரு இவா, அவ பேரு என்ன அவாவா? இல்லக்கா மீனா. சாலை மீனா நெத்திலி மீனா? ஏடி ரொம்ப பேசாத. நாளைக்கு அவ அம்மா கூட்டிட்டு வந்து நின்னானா நீ என்ன பண்ணுவா? என்ன ஆண்டி பேர் வச்சிருக்கீன்னு கேப்பேன். உலகத்துல வேற பேரா கிடைக்கல
கொஞ்சிட்டு வா, நான் வெளியில நிக்கேன். நீ போய் முத்தம் விடு. சரி பசங்களா, நீங்க பத்திரமா இங்கே இருங்க, வெளியில எங்கேயும் போகாதீங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஓகேக்கா. அக்கா ஒரு நிமிஷம். சொல்லுமா. அக்கா அடுத்த வாட்டி நீங்க இங்க வரதா இருந்தா நீங்க மட்டும் தனியா வாங்க. ஏன் அப்படி சொல்ற? இல்லக்கா, அந்த அக்காவை எங்களுக்கு பிடிக்கல. அதான் நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்லியோம். அவ கூட இருக்கிறது எனக்கும் தான் பிடிக்கல. சரிடா, டாடா. டாடா அக்கா. வாரா. போவோமாடி? ஏன்டி இவ்வளவு நேரம்? அது ஒண்ணும் இல்லடி, அந்த பிள்ளைங்க சும்மா பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ வா வா சீக்கிரம் போவோம் போவோம்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு லேட் ஆக்கிட்டு இருக்க. இப்போ என்னடி 1 மணி நேரமா லேட் ஆச்சு? வா போலாம். அதான் நான் கொஞ்ச நேரம் லேட் ஆக்குனா உங்களுக்கு 1 மணி நேரம் மாதிரி தெரியும். ஆனா நீங்க பண்ணா அப்படி இல்ல. சரி வாடி, அடுத்து பாட்டு பிராக்டிஸ் போவோம். நீ கூப்பிட்ட இடத்துக்கு வர முடியாது, நான் சொல்ற இடத்துக்கு வா. அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். நான் எதுக்குடி பனிஷ்மெண்ட் பண்ணணும்? லேட் ஆக்குனல்ல, அந்த லேட்டுக்கலாமா? எனக்கு தெரியாது. வா வா இங்க போய் பாப்போம். ஏடி வேண்டாம், இங்கெல்லாம் போக வேண்டாம். ஏன் எதுக்கு? இது ஏசி ரூமுடி. ஏசி ரூம்னா உள்ள போக கூடாதோ? இல்லடி, போனா திட்டுவாங்க. ஏசி ரூமுக்குள்ள போனா யாரு திட்டுறா? நானும் பாக்கேன். இந்த ஸ்கூல்ல காசு கட்டி படிக்கேன், சும்மா ஒண்ணும் கிடையாது. நான் கட்டுற காசுக்கு ஏசி ரூம்ல கால வைக்க விடலனா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏடி, ஏசி ரூமுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னதே பிரின்சிபல் சார் தான். ஓ அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, என்ன நடக்குன்னு பாத்துக்கலாம். என்னடி பாக்குற? அது ஒண்ணும் இல்லடி, புல்லா புஷா. சுத்தம் வழங்கிரும். இப்ப திறக்கிறேன். ரெடி 1 2. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ சார். பதில் சொல்லுங்க. ஏடி இப்ப என்ன பண்றது? உங்ககிட்ட தான் கேக்குறேன். எதுக்கு இப்ப திரும்பி நிக்கிறா? பதில் சொல்லுங்க. ஏன் இங்க நிக்கிறீங்க? சார் அது வந்து ஆமா, உங்ககிட்ட உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர சொன்னீங்களா? எங்க? யாரும் என்ன பார்க்க வரல? சார் அம்மாக்கு உடம்பு சரியில்லை. என்னையில இருந்து? கொஞ்ச நாள் அப்படிதான் சார். உங்க அம்மாக்கு என்னாச்சு? சார் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஆஹா, நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்திருக்கணும். அது எப்படி சார் நாங்க உங்களுக்கு வாங்கி தர முடியும்? உங்க போன் என்னாச்சு சார்? ஐயோ, நான் ஃபோன் வாங்கி தர சொல்லல. உங்க வீட்ல இருந்து எனக்கு கால் பண்ணி பேசணும். எதுக்கு சார்? நீ என்னடானா உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்க, அவ அம்மா வீட்ல இல்லங்க. இதான எதை நம்புறது? நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. அதனால உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு கால் வரணும். நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார். எதுக்கு இப்ப இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்களை இங்க வரக்கூடாதுன்னு பிரின்சிபல் சார் சொல்லிருக்காங்களா? ஆமா சார். ஆமா சார், ஆனா உள்ள பாட்டு பிராக்டிஸ் நடக்குதா அதான் பார்க்க வந்தோம். இல்ல இங்க அதெல்லாம் நடக்காது. ஏசி ரூம் ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான். அப்படியா சார்? சரி சார், அப்ப நான் கிளம்புறோம். வாடி ஓடிரலாம். அடுத்த வாட்டி நான் உங்களை இந்த இடத்துல பாத்துறவே கூடாது. தெரியாம கூட வந்துட மாட்டோம் சார். நம்ம கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்து ஏசி காத்து வாங்குவோம். நீ தானே பாருடி, ஒரு நாள் அந்த ஏசி டமார்னு வெடிக்கும். அப்ப நம்ம சாரோட மூளை பிரிங்கிட்டு வந்து வெளியில நிக்கும். அப்போ அவருக்கு தெரியும் ஏசினா யார் ஸ்டூடண்ட்ஸ் இருக்க கூடாதோ, ஸ்டாஃப்ஸ் மட்டும்ங்கறாங்க. அதான்டி, அத சொல்லும் போதே எனக்கு கோவமா வருது. காசு கட்டி யாரடி படிக்கா? நம்ம குடுக்குற காசை தான் அவ வாங்கிட்டு போறாங்க. ஆனா அவளுக்கு ஏசியா? அவங்க ஏதோ நம்மளுக்கு குஷ்டரோகம் மாதிரி அடிச்சு துரத்துறாங்க. ஏசிக்குள்ளலாம் இருக்க ஆசையா இருக்குடி. அடிக்கிற வெயிலுக்கு உள்ள இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளும் ஒரு நாள் போலாண்டி, யாருக்கு தெரியாம திருட்டுத்தனமா போய் ஏசியை ரிப்பேர் ஆக்கிட்டு வந்துரும். அப்புறம் அந்த ரிப்பேர் ஆகிறதுக்கு காசு நம்ம கிட்ட இருந்தா கேட்பாவே. Actually we are arranging one festival, so each of you must give 50 rupees. அப்படியே ஆளுக்கு 50 ரூபாய் வச்சா ஒரு 50,000 ரூபாய் வரும். அதை வச்சுட்டு அவன் நல்லா அழகா ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாவே. நீங்க எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கீங்க? சும்மா உட்கார்ந்திருந்தோம் மிஸ். சும்மாலாம் இந்த இடத்துல உட்கார கூடாது. அப்ப வயிற்று வலியில உட்காரலாமா மிஸ்? என்னதுனாலும் கிளாஸ்ல போய் உட்காருங்க, இப்படி படிக்கட்டுல எல்லாம் உட்கார கூடாது. பிரின்சிபல் சார் பார்த்தா திட்டுவாரு. எழுமுங்க. ஒரு படிக்கட்டுலயும் மாடி உட்கார விட மாட்டேங்கவே. இப்ப நீ எதுக்கு இழிச்சிட்டு இருக்கா? உனக்கு கோவம் வரலையா? இங்க குவாலிட்டி கேட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு மேத்ஸ் பேப்பர் அந்த மிஸ் தான் திருத்தும். தெரியுங்களா? மூஞ்சி ஞாபகத்துல வச்சுட்டு மார்க் கம்மியா போட்டுருவாங்க. அது எப்படி போட முடியும்? நான் எழுதுனதுக்கு மார்க் தரணும். அப்படி ஏதாச்சும் பண்ணா நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வருவேன். நீ கூட்டிட்டு வர, என்னால கூட்டிட்டு வர முடியாது. ஏன், எதுக்கு? கூப்பிட்டு வரமாட்டாங்களா? வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது. முதல்ல நானே கூப்பிட மாட்டேனே. ஏன், எதுக்கு கூப்பிட மாட்டா? உனக்கு என்னப்பா, நீ 100க்கு 98 மார்க் எடுத்துட்டு 2 மார்க் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு உங்க அம்மா கூட்டிட்டு வருவா. ஆனா நான் அப்படியா? ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல நான் இருப்பேன். சில நேரத்துலலாம் 2 மார்க் கம்மியானனால ஃபெயில் ஆயிருப்பேன். அதுக்கெல்லாம் இப்படி அந்த மேம பார்த்து சிரிச்சாதானே ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அதுக்கு இப்படி இப்படி புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்தா என்ன பண்றது? சிரிச்சுக்கிட்டே சரிங்க வேண்டிதான். இங்க பாரு, எவ்வளவு தூரம் டீச்சர்
துணி கடைக்கு போக முடியாது, ஒரு சாப்பாடு கடைக்கு போக முடியாது. நம்ம எங்க இருந்தாலும் நல்ல சிசிடிவி கேமரா மாதிரி நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து ஒண்ணு அங்க பார்த்தேன், ஹோம்வொர்க் பண்ணாம வந்திருக்க, அங்க போய் என்னத்து கிழிச்சேன்னு கேட்பாங்க. சரி இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இந்த இடத்த விட்டு எவ்வளவு சீக்கிரம் கிளம்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்புவாங்க. சரி வா போவோம். நம்ம கிளாஸ்ல என்ன நடக்குது போய் பாப்போம். வந்தே மாதரம் வந்தே மாதரம். இடி பிங்கி வா, நம்ம கிளாஸ்ல யாரோ அழுதுட்டு இருக்காவே. வந்தே மாதரம் வந்தே மாதரம். தாயே உன் பெயர் சொல்லும் போது இதயத்தில் மின்னலை பாடுதே. ஏடி அது அம்மாக்கு என்னாச்சு? ஏதோ தாயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்கா, கொஞ்சம் கஷ்டமா இருக்குடி. அவளை கொஞ்சம் நிறுத்த சொல்லு. அவ உனவி அம்மா பத்தெல்லாம் பாடலடி, அவி அம்மா நல்லாதான் இருக்கவே. பாரு மறுபடியும் தாய் தாயின்னு தான் பாடுறா, ஏதோ இருக்கு. அமைதியா இரு. எங்களின் சுவாசமே வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்படியே போய் உட்கார்ந்துரு. ஏடி மூடிக்கிட்டு கேளுடி. ஏடி அது கேக்குற மாதிரி இருந்தா நானே கேப்பனடி. கேட்க முடியாதுன்னு தானே அப்படி சொல்றேன். பாரு நீ சொல்றத வச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப கேக்குற என் காது எப்படி ஃபீல் பண்ணும்? இது காதா வேற எதுமா? ஓ அப்ப நீ போய் பாடு. போதுமா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா. தீப்தி பாட ஸ்டார்ட் பண்ணு. தண்ணி வேணுமா? நில்லு, நான் அந்த சுருதியே வர வச்சிட்டு இருக்கேன். சுருதியா? அவங்க பக்கத்து வீட்டு அக்காவா இருக்கும். பாட்டுனா என்னன்னு தெரியாதவங்க யாரும் இங்க பேச வேண்டாம். ஒரு ஸ்ருதினா என்னன்னு தெரியல, வாய்க்கிலேயே பேசுவே. சரி நீ இப்ப பாட போறியா இல்லையா? இரு பாடுறேன். கரெக்ட்டா வர மாட்டேங்குதே. பெல்லே அடிச்சிட்டாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போவோம். தீப்தி நீ நாளைக்கு பாடு. இருங்க எங்க போறீங்க? வா தீப்தி வீட்டுக்கு போலாம். சரி போலாம். எவளுமே நான் பாடுறது கேட்க ரெடியா இல்ல. ஏய் தீப்தி நில்லு. என்னடி தனியா விட்டுட்டு போற? எது நான் விட்டுட்டு போறேனா? சரி வா சேர்ந்து போலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். ஏன்டி இப்படிலாம் பேசுற? ஆமாடி, நான் அப்படிதான் பேசுவேன். ஒன்னு புரிஞ்சுக்கவே முடியல தீப்தி. ஒரு நாள் நல்லா இருக்க, இன்னொரு நாள் கோவமா இருக்க. எதுக்கு கோவமா இருக்கன்னு கூட தெரியல. ஓ கோவமா இருக்கேன்னு தெரியுது, ஆனா எதுக்கு கோவமா இருக்கேன்னு தெரியல தானே? ஆமாடி. தெரியல? தெரியல. ரொம்ப சந்தோஷம், தெரியாம இருக்கட்டும். ஏன்டி இப்படிலாம் பேசுற? சொல்லு என்னாச்சு? நல்லா கலட்டி விட்டுட்டு என்னன்னு வந்து கேட்பாள்வே. கலட்டி விட்டேனா? உன்னையா? எப்போ? அப்படியே ஒண்ணுமே தெரியாதவள மாதிரி வந்து நிப்பாள்வே. சொல்லுடி. எப்பா ஒண்ணுமே இல்லப்பா, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. ஏன் கோவமா இருக்க அப்போ? ஏன்னா நான் ஒரு லூசு, அடிக்கடி இப்படிதான் இருப்பேன். எதுக்கு கோவப்படுறேன்னு எனக்கு தெரியாது. சரி அதை விடு, நீயே பாட்டு பாடல. பாட்டு பாடுறதுக்கு தான் எவ்வளவு இருக்கலையே. ஓ ஆமா பத்தியா, பெல் அடிச்சிட்டலாடி. நீ நாளைக்கு பாடு. ஏதோ பெல்ல அடிச்ச உடனே அடுத்த செகண்ட் வீட்டுக்கு ஓடுற மாதிரி பேசுற. சும்மா இப்ப வெட்டி அங்க நின்னுட்டு தானே இருக்கா, இதுக்கு அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நான் பாட்டு பாடி முடிச்சிருப்பேன். அதுக்கு என்னடி, இன்னைக்கு கேட்டா என்ன நாளைக்கு கேட்டா என்ன? உன் வாய்ஸ் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். ஐயோ இப்பெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. ஆனா அவகிட்ட இதை காட்டிக்க கூடாது. நீ ரொம்ப ஐஸ் வச்சிட்டு வராதே. கண்டுபிடிச்சிட்டியாடி? அட பாவி, அப்ப சும்மாவா சொன்னா? தள்ளு, நான் வீட்டுக்கு போணும். நானும் தாண்டி வீட்டுக்கு போறேன். சேர்ந்து போகலான்னு தான் கூப்பிடுறேன். இல்ல நான் தனியாவே போய்க்கிறேன். போகும்போது ரோஸ் மில்க் குடிச்சிட்டு போலாமா? இல்ல எனக்கு அது பிடிக்காது. ஐயோ நில்லடி, வேற ஏதாவது சாப்பிடலாம். தீப்தி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? பல்லு கூசும். சரி அப்ப சமோசா? ரொம்ப எண்ணெயா இருக்கும். சரி அப்ப பானிபூரி? அதெல்லாம் எந்த தண்ணியில செய்வானோ? வேற என்னடி வேணும்? கொஞ்சம் நிம்மதி வேணும், அதனால பின்னாடி வராம தயவு செய்து போயிரு. இவளுக்கு என்னாச்சு? சரி நாளைக்கு சரியாயிருவா. நம்மளுக்கு வீட்டுக்கு போக நேரம் ஆயிட்டு. லேட்டா போனா அம்மா திட்டுவாங்க. என்ன பின்னாடி சத்தத்தை காணோம்? போயிட்டா. அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் நாய் மாதிரி தத்திட்டு வருவா, அப்புறம் பசி வந்ததும் வீட்டுக்கு போயிருவா. சே, ரோஸ் மில்க் வாங்கி தரேன்னு வேற சொன்னாலே, எனக்கு வேற தாகமா இருக்கு. சரி வீட்ல போய் ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிப்போம். வீட்ல லெமன் இருக்கான்னு வேற தெரியலையே. இன்னைக்குதான் அம்மா வீட்ல எலுமிச்சை சாதம் பண்ணாங்க. சரி வீட்ல இருக்கான்னு பாப்போம். அழகா வாசியில ரோஸ் மில்க் குடிச்சிருக்கலாம். ஒரு வீராப்புல வேண்டான்ட்டு வந்துட்டேன். சரி ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்கு இன்னைக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஒருவேளை அவ என்ன விட்டு குடிக்க போயிருப்பாளோ? சேச்சே, அப்பெல்லாம் வாய்ப்பில்ல. அப்படியே ஒருவேளை அவ என்ன விட்டு குடிக்க போயிட்டா நாளைக்கு 3 வேளை அவளுக்கு வயித்தால போகும். அப்படிலாம் அவ போக மாட்டா. நம்ம நாளைக்கு போலாம். ஐயோ அம்மா காலு, நடு ரோட்ல யாரே இந்த செங்கல் கொண்டு வச்சது? வேற இடமே கிடைக்கல உங்களுக்கு. என் நோட்டுங்க. ஷோ, பேக் வெயிட்டா இருக்குன்னு ஒரு நோட் எடுத்துட்டு வந்தேன். இனி நாளைக்கு இந்த நோட்டையும் வீட்லயே
எடுத்துட்டு வந்துடணும். ஐயோ கால் வலிக்குதே. வீட்ல மூவு இருந்தா போட்டு தேய்ப்போம். அக்கா ஒரு ரோஸ் மில்க் ஒண்ணு போதுமா? போதுக்கா. சரி வேற? இல்லக்கா ரோஸ் மில்க் மட்டும் போதும். சரி ஒரு நிமிஷம் நில்லு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. என்ன இது போலீஸ் ஸ்டேஷனா? ஐயோ நம்ம சுத்தி சுத்தி எங்கே வந்துட்டோம் போல. ஷோ எனக்கு இன்னைக்கு என்னாச்சு? 10 வருஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறேன். ஆனா இன்னும் வழி மாறி போயிட்டு இருக்கேன். ஐயோ இங்க இருந்து நம்ம வீடு தூரமாச்சே. இது என்ன போலீஸ்காரு கூட்டிட்டு கொண்டு வீட்ல விடுவாரா? சூப்பர் ஐடியா. கசாம இப்படி ஒண்ணு பண்ணலாம். உள்ள ஏதோ போலீஸார் இருப்பாரு. அவர்கிட்ட சார் நான் தொலைஞ்சிட்டேன் அப்படிம்போம். அவர் நேரா அந்த கார்ல வீட்ல கொண்டு விட்டுருவாரு. சீக்கிரம் போவோம். ஆனா நம்மள பார்க்க தொலைற வயசு பொண்ணு மாதிரி இல்லையே. இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க இன்னமும் வீடு தெரியாதுன்னு சொல்லிட்டா அசிங்கமாயிடும். பரவாயில்ல கிண்டி கிண்டி போய் வீடு சேருவோம். இனிமே இங்க இருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ண உன்னை வேற ஜெயிலுக்கு போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை நீயே உள்ள போயிரு. ஐ போலீஸார் போலீஸார் போலீஸார். யாரு ஐ சார் நான் இங்க இருக்கேன். யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? இங்க எதுக்கு நிக்கா? ஐயோ சார் நீங்க என்ன மறந்துட்டீங்களா? உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. சார் என்ன இப்படி சொல்லிட்டே? அன்னைக்கு திருவிழால ஒரு திருடனை பிடிச்சு வந்தீங்களா? அதுக்கு வேற நீங்க 5000 ரூபாய் பரிசு தந்தியே. நீ யார சொல்றா? எந்த திருடன்னு சொல்றா? நம்ம ஊர்ல ஒரு திருவிழா போட்டவள. அப்ப ஒரு ஸ்வீட் கடை வச்சிட்டு இருந்தாம்ல அந்த திருடே. அவனை பிடிச்சு தந்தேல்ல? இல்ல எனக்கு அப்படி யாரும் தெரியாது. ஐயோ என்ன சார் அதுக்கு மறந்துட்டியே? எனக்கு உன்கிட்ட எல்லாம் பேச நேரம் இல்ல. சீக்கிரம் போகணும். சீக்கிரம் உள்ள போ. அன்னைக்கு எவ்வளவு அழகான பெரிய திருடனை பிடிச்சு விட்டேன். அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஒரு அப்ராணியை பிடிச்சிட்டு போறாரு. இன்னைக்கு பிங்கி என்ன அசிங்கப்படுத்திட்டா. அவ ரிங்கி பாடுறத கேக்குறா. ஆனா நான் பாடுறத கேட்க மாட்டேங்கா. நாளைக்கு போய் நான் யாருன்னு காட்டுறேன். இன்னைக்கு எப்படியாச்சும் பிராக்டிஸ் பண்ணி அவளுக்கு நம்ம யாருன்னு காட்டலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துருவோம். எம்மா நான் வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. அட வந்துட்டியாடி? ஆமாமா. உன் தம்பி எங்க? அவனை நான் பார்க்கல. சரி கை கால் கழுவிட்டு டைனிங் டேபிள் உட்காரு. பிரவீன் வந்தது 2 பேருக்கு சூப் ஊத்தி தரேன். அதையும் அவன் வந்தப்புறம் நானும் வந்துட்டேன்ல. 2 பேரும் இப்ப சேர்ந்து குடிச்சா என்னவா? அவன் கூட என்னால குடிக்க முடியாது. எனக்கு இப்பவே தாங்க பசிக்குது. சரி சரி போய் உட்காரு எடுத்துட்டு வரேன். ஆ, ஆ. எடி கை கழுவிட்டியா? கை கழுவிட்டு வந்து உட்காரு. இது சூடாயிட்டா? இவ்வளவு சூடு பிள்ளைகளுக்கு போதும். ச்சே கையில ஈரமாயிடுச்சு. இதான் நம்மளுக்கு கை கழுவலாம் பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனா இவங்க தான் எப்பவும் கை கழுவிட்டு வாங்குறாங்க. ஆனா என்ன பண்றது? கழுவிதான் ஆகணும். இல்ல சோறு கிடைக்காதே. நம்ம எல்லாம் எது இல்லாம கூட இருந்துடலாம். ஆனா இந்த சோறு இல்லாமலாம் இருக்க முடியாது. இப்பவே எச்செல்லாம் ஊறுது. எம்மா ரெடி ஆயிடுச்சா? நெல்லு டீ ஊத்திட்டு வரேன். எம்மோ அப்படியே கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு வாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டா உள்ள வேற ஒண்ணும் இருக்காது. எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடு. என்னது இது இத்தனோண்டு இருக்கு? ஆமா சூப்பரா இவ்வளவுதான் இருக்கும். மிச்சத்தை எங்க? உங்க 2 பேருக்கு தான் வச்சேன். உனக்கு இது பிரவீனுக்கு அங்க வச்சிருக்கேன். ஓ எனக்கு மட்டும் கம்மியா இருந்துட்டு அவனுக்கு நிறைய வச்சிருக்கீங்களோ? இல்ல டீ 2 பேருக்கு ஒண்ணா தான் வச்சேன். போங்க அவனுக்குள்ள இருக்கிறதுல கொஞ்சம் எனக்கு ஊத்திட்டு வாங்க. அந்த பையனும் பாவம்ல டீ. கொஞ்சோண்டு ஊத்துறதுலலாம் அவனோட சூப்பு குறைஞ்சிராது. எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப சூப்பு வேணும். சரி சரி கத்தாத. இவங்களுக்கு சூப் வச்சதான் இப்ப தப்பா போச்சு. அந்தால பட்னியே போட்டுருக்கணும். வச்சது கொஞ்சம் இதுல பாட்டா பாடிட்டு போறாங்க. வைக்கும்போது கொஞ்சம் நிறைய வச்சாதான் என்ன? மத்த நாள் சாம்பார் பருப்பு குழம்பு செய்யணும் மட்டும் சட்டி நிறைய 3 நாளைக்கு வச்சு சாப்பிடுற மாதிரி வைக்கிறியே. இதையே அப்படி சட்டி நிறைய வச்சாதான் என்னவா? ரொம்ப பேசிட்டு இருந்தா இதுவும் கிடையாது பாத்துக்க. சரி சரி கொண்டு வாங்க. இந்தா எடுத்து குடி. என்ன பாக்குற? பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவனுக்கே ஊத்திட்டு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு எக்ஸ்ட்ரா ஊத்துற மாதிரி தெரியலையே. அப்படி எதுவும் இல்ல டீ. உனக்கு தான் ஊத்திட்டு வந்திருக்கேன். அந்த பையன் பாவம் அவனுக்கு கொஞ்சோண்டு தான் இருக்கு. சீக்கிரம் குடிச்சு முடிச்சு அதையும் தருவீங்களா? எல்லாத்தையும் ஒரு அளவு தான் குடிக்கணும். சும்மா கடைச்சி போச்சுன்னு எல்லாத்தையும் ஊத்திட்டு இருக்க கூடாது. இந்தா இவ்வளவுதான் இருக்கு. குடிக்கணும் குடி, இல்லைன்னா வச்சுட்டு போ. இப்ப எதுக்கு கோவப்படுறியே? நானும் குடிப்பேன்ல. உள்ள வெறும் கருவேப்பிலை தக்காளி தான் தெரியுது. ஆமா கருவேப்பிலை முடிக்கு நல்லது. எடுத்து சாப்பிடு. தக்காளி எதுக்குமா நல்லது? ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பிரவீன் வந்துட்டான் போல. எம்மோ நான் வந்துட்டேன். ஆமா வந்துட்டான். இரு மக்களே நான் வாரேன். நானும் தான் வந்தேன். ஆனா எனக்கு இப்படி வரலையே. முதல்ல பறக்கிறவங்கள மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த உலகத்துல. அவன் வந்துட்டான். சட்டு புட்டு இந்த சூப்பு முடிப்போம். பார்த்த உடனே என் கண்ணுக்கு கருவேப்பிலை தான் தெரியுது. ஏன் எங்க அம்மா குப்பையெல்லாம் போட்டு சூப்பு வச்சிருக்காங்க? கேட்டா முடி வளரும் ஸ்கின் க்ளோ ஆகும்ங்கறாங்க. ஆனா இங்க அப்படி எதுவும் தெரியலையே. மழை கூட அப்பப்ப கொட்டிட்டு நின்றுது. ஆனா இந்த முடி கொட்டுவது நிக்கவே மாட்டேங்குது. வா மக்களே, அம்மா சூப்பு செஞ்சிருக்கேன். வந்து கை கால் கழுவிட்டு வா. சரிம்மா. ஏடி நீ என்ன குடிச்சு முடிக்கலையா? குடிக்கேன். சீக்கிரம் குடிச்சிட்டு எலும்பு, அவன் வருவான். ஆமா பெரிய கலெக்டர் வராரு. ஐயே பிரவீனுக்கு கொஞ்சமெல்லாம் இருக்கு. கொஞ்சம் நிறைய வச்சிருக்கலாமோ? அம்மா நான் வந்துட்டேன். எனக்கும் சூப் எடுத்துட்டு வாங்க. வரேன் மக்களே. ஏன் நீ கிச்சன்ல போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே?
அம்மாக்கே ஓகேங்கிறப்ப உனக்கு என்ன? வெறும் சோம்பேறி நீ பிரவீன். நானே சோம்பேறினா அப்ப நீ யாரு? இந்த மக்களே சூப்பு. அட பார்க்கவே நல்லா இருக்கு. தீப்தி நீ குடிச்சிட்டியா? என்னது இது, ஏன் மிச்சம் வச்சிருக்க? எம்மா நானும் அப்படி இப்படிதான் கீழே வரைக்கும் நோண்டி பாக்குறேன். ஒரு சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் எலும்பு கூட வரல. காய்கறி சூப்ல எங்கடி சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ்லாம் இருக்கும்? என்னது இது காய்கறி சூப்பா? ஆமா, நான் சிக்கன் சூப்புன்னுலாம் நினைச்சு குடிச்சேன். எதா இருந்தா என்ன, நல்லா இருக்குல்ல. வெஜ் சூப் எப்படிமா நல்லா இருக்கும்? அதானே பார்த்தேன். என்னடா இது சாம்பார் மாதிரி இருக்குன்னு. ஆமா இருக்கும் இருக்கும், நல்ல ருசியா குடிச்சுப்புட்டு கடைசியில இப்படி சொல்லிட்டு போறா. நீங்க விடுங்கம்மா, அவ அப்படிதான். இவளுக்கு சூப்புன்னு ஒண்ணு கொடுத்துருக்கவே கூடாது. ஆ, இதுதான் நம்மளுக்கு கரெக்டான இடம். இங்க வேற இருட்டெல்லாம் இருக்கு. அடுத்த வாட்டி அப்பாவை இந்த இடத்துல ஒரு லைட் கிட்ட சொல்லணும். அவரு பாவம் இப்ப வெள்ளாட்டுல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரோ. நம்ம இங்கேயே உட்கார்ந்துடலாம், யாருக்கும் கேட்காது. ஐயா நம்ம நோட் எடுத்துட்டு வரல. சரி போய் நோட் எடுத்துட்டு வருவோம். டார்ச் இங்க இருக்கட்டும். அப்பா, அழகா சேட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். இந்த படியில ஏறி வர்றதுக்குள்ள மூச்சு முட்டுது. சரி நம்ம இப்ப படிக்கலாம். சாரி கமா பா நீ சா. தொண்டை லைட்டா கரகரன்னு இருக்கு. பரவாயில்ல, பிராக்டிஸ் பண்ண பண்ண நல்லா வந்துரும். நாளைக்கு பிங்கி முன்னாடி நல்லா பாடி காட்டணும். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குப்பா. நான் ரிங்கியை விட நல்லா தான் பாடுவேன். சரி இன்னொருக்க பாடி பாப்போம். ஷப்பா போதும், ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல பண்ணனா தொண்டை கட்டிரும். தொண்டை கட்டிட்டுனா நாளைக்கு பாட கஷ்டமாயிரும். அதனால நாளைக்கு அவங்க கிட்டே பாடி காமிச்சிரும். சரி கீழே போறதுக்கு முன்னாடி ஒருக்க பாடுவோம். சாரி கமா பா நீ சா. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது? தீப்தி சவுண்ட் மாதிரி இருக்கு. மேல இருந்து எதுக்கு கத்திட்டு இருக்காளோ? அம்மா, தீப்தி எங்க? அவ எங்கன்னு தெரியலடா. தெரியலையா? அப்ப அவளாதான் இருக்கும். ஏன் என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்லம்மா. அம்மா மேல இந்த நேரத்துக்கு அவ எதுக்கு தனியா இருக்கா? கத்தி ஊரெல்லாம் கூப்பிட்டுறா போலயே. சரி சும்மா அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு வரோம். கசகசரி தவத பரசா. அடச்சி வந்துட்டா. இன்னைக்கு நாட்டு நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? பிரவீன் வந்தாளா? ஆமாமா, பிச்சைக்காரி ஏதோ பாடிக்கிட்டே வந்திருக்கா. ஏதாச்சும் சோத்த போட்டு அனுப்பி விடுங்க. இந்த இசையை பத்தி தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எங்க போற? நாட்டு நிலவரத்தை பாக்கலையா? இங்க ஏன் நிலவரத்தை பார்க்க யாரும் இல்ல. சரி மாடியில எதுக்கு கத்திட்டு இருந்த, அதை சொல்லு. எம்மா நான் தூங்க போயிட்டாரே. கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஒவ்வொரு நாள் காலையில இந்த பிரவினாலே லேட் ஆகுது. வேகமா கிளாஸுக்கு போவோம். அங்க பாரு, தீப்தி வந்துட்டா. அவ கிளாஸுக்கு போறான்னு நினைக்கேன். ஏடி அவளை கூப்பிடு, நம்ம இங்க இருக்கோம்னு சொல்லு. ஏடி தீப்தி இங்க வா. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸுக்கு போலையா? இல்லடி, கிளாஸ்ல யாருமே இல்ல. ஏன் கிளாஸ்ல யாரும் இல்ல? எல்லாரும் பிராக்டிஸ்க்கு போயிருக்காங்க. 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஒரு பொண்ணு உன்னை தேடி வந்துச்சு. உன்னை இந்த பிராக்டிஸ்க்கு கூப்பிட்டுச்சு. அது என்ன பிராக்டிஸ்? கராத்தேக்கு கூப்பிட்டுச்சு. கராத்தையா? எனக்கு தெரியவே தெரியாதே. நீ தான் எல்லாத்துலயும் உன் நேம் கொடுத்து வச்சிருக்கியே. அதுவா? அது சும்மா எல்லாத்துலயும் நம்ம நேம் இருந்தா நல்லா இருக்கும்னு கொடுத்தேன். அதனாலதான் கூப்பிட்ட அந்த பொண்ணு. எனக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியாது. அப்ப எதுக்கு தேவையில்லாம உன் பேரை கொடுத்தா? தேவையா உனக்கு? இப்போ என்ன பண்றது? சும்மா போய் சேரு, கைய கால ஆட்டிட்டு. என்னால முடியாது, நான் போகல. சரி வா, அப்ப இங்க வந்து உட்காரு. ஆனா எதுக்கோ பாத்துக்க தீப்தி, நீ பேரு கொடுத்துட்டு சேர்லனா ஏதாவது பிரச்சனை ஆயிராம. பாப்போம் பாப்போம். அம்மா நீயும் தான் நான் இதெல்லாம் பேர் கொடுத்தேன்னு அதுல நீ கொடுத்திருந்தியே. அப்போ உன் பேர் இந்த கராத்தேல இருந்திருக்கும்ல? ஆமா இருந்துச்சு. அப்புறம் நான் காலையிலே வந்து அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டேன் நான் வரலன்னு. எவ கிட்ட சொன்னா? அதான் வரல, அவதான். யாரு? இவளா? தீப்தி அக்கோ உங்களை கூப்பிட சொல்லி என்ன விட்டாங்க. யார் என்ன கூப்பிட சொன்னா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் வர முடியாது. ஏன்கோ? அது அப்படிதான், எனக்கு அதுல வர இன்ட்ரெஸ்ட் இல்ல. மேல்லாம் வலிக்குது. போய் உங்க மேம் இல்ல சார் கிட்ட சொல்லு. என் நேம் கட் பண்ணிருங்க. சரிக்கோ போய் சொல்றேன். அப்பாடா, பிரச்சனை சால்வ் ஆயிட்டு. எங்க சால்வ் ஆயிட்டு? இனிதான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. அது எப்படிடி? ஆமா, அந்த பொண்ணு நேரா போய் எங்க மேமும் இல்ல சார் கிட்ட சொல்லும். அடுத்து அந்த மேம் கோபப்பட்டு எதுக்கு வரலன்னு கேட்பாங்க. அப்புறம் உனக்கும் அந்த மேமும் இல்ல சாருக்கு சண்டை வரும். அதெல்லாம் வந்தா பாத்துக்கலாம். தீப்தி அக்கா என்ன சொல்லு? மேம் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. போச்சா? எந்த மேம்? அந்த கண்ணாடி போட்டிருப்பாங்கல்ல அந்த மேம். இரு வாரேன். என் பேக் பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன்.
நல்லா காப்பி வடைன்னு எப்பவும் திம்பாங்க. ஸ்கூலுக்கு இதெல்லாம் திங்கிறதுக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். லைட்டா பயமா தான் இருக்கு. என்ன சொல்லி தப்பிக்கலாம்? வயிறு வலி சொல்லுவோமா, இல்ல காய்ச்சல்னு சொல்லுவோமா? இல்ல காய்ச்சல்னு சொன்னா கழுத்துல கைய வச்சு பாப்பாங்க, அதுலயே மாட்டிக்கிடுவோம். வேற என்ன சொல்லலாம்? அச்சச்சோ, என்ன எழும்பிட்டாங்க? இப்பவே பேசிடுவோம். அந்த நேரத்துல ஏதாச்சும் சொல்லி தப்பிச்சுக்கலாம். குட் மார்னிங் மிஸ். எதுக்குமா வந்திருக்க? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா மிஸ்? நானா? எதுக்கு ஒண்ணு கூப்பிட்டேன்? ஏன் மூஞ்ச கூட என்ன எட்டி பார்க்கல, கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஷே, எல்லாமே டெலீட் ஆயிட்டு. இனி மறுபடியும் இருந்து டைப் பண்ணணும். இப்ப ஆரம்பிச்சு இனி எப்ப முடிக்கன்னு தெரியல. என்ன இப்படி கோவப்படுறவே? இதுல நம்ம ஏதாச்சும் பேசணும்னா அவ்வளவுதான், பேயாட்டம் ஆடிடுவே. நீ எதுக்கு இங்க வந்திருக்கா? அது ஒண்ணு இல்ல மிஸ், கராத்தே கிளாஸ் எங்க நடக்குதுன்னு உங்களுக்கு கேட்க வந்தேன். அது கிரவுண்ட்ல நடக்குது. ஓகே மிஸ், போயிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண கூப்பிடுங்க, உடனே வரேன். சரி சரி, சீக்கிரம் கராத்தே கிளாஸுக்கு போ. ஓகே மிஸ். இப்போ எனக்கு பாத்ரூம் போகணும், ஆனா எனக்கு தேவையில்ல, நான் அங்க கராத்தேக்கு போறேன். கராத்தேல நிறைய கத்துக்கணும். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இதை முடிக்கணும். ஹலோ அங்க போறது தீப்தி தானே? ஆமா ஆமா. தீப்தி எங்க போற? கராத்தே பிராக்டிஸ்க்கு போறேன். ஒரு நிமிஷம் இங்க வா. அவ கராத்தே பிராக்டிஸுக்கு போக மாட்டேன்னு சொன்னா. எனக்கு தெரிஞ்சு மேம் அடிச்சு துரத்திருப்பாங்க. என்ன சொல்லுங்க? நீ கராத்தேக்கு இப்ப சேர்றியா? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? நீ உன் பேரை எடுக்கணும் தானே மிஸ் கிட்ட பேச போனா? ஆமா, ஆனா எனக்கே தோணிச்சு அப்புறம் நம்ம சேர்ந்தா நல்லா இருக்கும்னு. எப்பவுமே புது புது கலைகளை கத்துக்கிட்டே இருக்கணும். கராத்தே அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை நான் கத்துக்கிறது நல்லதானே? ஆமாடி, சூப்பர் டி. சரி நீ போயிட்டு வைப்போம். ஆமா ஆமா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. லஞ்ச் பிரேக்ல உங்களை பாக்குறேன். ஓகே டி. இவங்க எல்லாம் நான் விருப்பத்தோட தான் போறேன்னு நினைக்கிறாங்க. எனக்கு மட்டும் தான் தெரியாது எவ்வளவு எரிச்சலா இருக்குன்னு. ஷ், என்ன பண்றது? சரி பாய். மனசெல்லாம் வலிக்குது. பாய் டி. அவ ஜாலியா தாண்டி போறா. ஆமா ஆமா, ஆனா அவளுக்கு எப்படி பிடிச்சுன்னு தான் தெரியல. என்னெல்லாம் கூப்பிட்டா நானும் போவே மாட்டேன்ப்பா. பிங்கி ஒண்ணு கூப்பிட்டா போவியா? வாய்ப்பே இல்ல. டான்ஸ்னா கூட கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இதுல என்ன இருக்க போகுது? அதான்டி. அவங்க கிட்ட பந்தாவா பீத்திக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கொளுத்த வெயில்ல எல்லாம் நிக்கணும். கொஞ்சம் மரத்தடியில சொல்லி கொடுத்தா என்னவா? டான்ஸ்ல சேர்ந்தேன், பாட்டுல சேர்ந்தேன், ஆனா இதுல போய் சேரவே நினைச்சு பார்க்கல. ஸ்கூல் ஆனுவல் டே அன்னைக்கு என்ன வேஷத்துல இருப்பேனோ, அதுக்குள்ள தலலாம் சூடாயிட்டு. என்ன எல்லாமே மஞ்சளா தெரியுது, அதுக்குள்ள மஞ்சள் கமலம் வந்துட்டா. அக்கா சீக்கிரம் வாங்க, சார் வந்துட போறாரு. முத உங்க சார் நேரத்துக்கு கரெக்டா வர சொல்லு. எவ்வளவு நேரம் வெயில்ல நிக்கிறது? இப்ப வந்துருவாருக்கா. நம்ம அங்க போய் உட்காரலாம். எங்க? அங்க கொஞ்சம் கூட்டமா இருக்குல்ல, அங்கயா? ஆமா ஆமா, அங்கதான். சரி வா. ஆமா, இவங்கெல்லாம் ஏன் இங்க நிக்கறாங்க? இவங்களும் கராத்தேக்கு தான் வந்திருக்காங்க. ஓ, இவ்வளவு பேர் இருக்காங்களா? ஆமா ஆமா. சரி சரி, கொஞ்சம் தள்ளு பாப்போம். அப்பா, இந்த பிள்ளைல இவ்வளவு ஆர்வமா கராத்தே கத்துக்குது, ஆச்சரியமா தான் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, ஆனா நம்மளுக்கு கம்பெனி கொடுக்க தான் யாரும் இல்ல. போங்கயா, போர் அடிக்குது. எம்மா ரெட்ட குடுமி, எப்படி உங்க சார் வருவாரா வரமாட்டாரா? இப்ப வருவாருக்கா. எங்க? ஒரு பொண்ணுனா சரி, ரெடியாவ லேட் ஆகும், கொஞ்சம் மேக்கப் பவுடர் போட்டுட்டு வருவாரு. இவர் பையன் தானே, ஒரு பேண்ட் சட்டை போட்டுட்டு வர எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? கராத்தேக்கு தேவை எனர்ஜி, ஆனா இப்பவே பாதி எனர்ஜி சூரியன் உறிஞ்சு எடுத்துட்டு, இதுக்கப்புறம் அவர் வந்தா என்ன வரட்டா என்ன? எனக்கு தெரிஞ்சு அவர் மொத்த எனர்ஜி போன அப்புறம் தான் வருவாரு. சார் வந்துட்டாரு. ஆமா ஆமா. யார் எதுன்னு பாப்போம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். எப்பா, என்ன ஒரு குட் மார்னிங். இதுவரைக்கும் எந்த டீச்சருக்கு இப்படி சொல்லி கேட்டது இல்லையே. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேனா? அடப்பாவிகளா, இவ்வளவு நேரம் அவருக்காக தான் நின்னுட்டு இருந்தோம். சரி சரி, ஓகே. எல்லாரும் வந்தாச்சா? ஆமா சார். சார், எங்களுக்கு இன்னைக்கு நீங்க என்ன சொல்லி தர போறீங்க? என்ன ஒரு ஆர்வம். இன்னைக்கு பேசிக்ஸ்ல இருந்து போலாம். ரொம்ப ஹெவியாலாம் பண்ண வேண்டாம். நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணா போதும். எப்படிதான் இருந்தாலும் அந்த சார் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்காரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். பேசுறது நல்லா தான் இருக்கு. சரி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் லைன் ஃபார்ம் பண்ணுங்க. நான் தான் முத நிப்பேன். நான் தான் முத. உன்னை விட நான் கட்ட, அதனால நான் தான் முத நிப்பேன். உங்க ரெண்டு பேர்த்த விட நான் தான் கட்ட, அதனால நான் தான் முத நிப்பேன். அதை விடுங்க, அங்க கொஞ்சம் பாருங்க, அவன் முதல்ல நிக்கான். சரி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வரிசையா நில்லுங்க. நான் இப்போ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். டேய் தள்ளுடா, நாங்க தான் முத நிப்போம். நீ வேணும்னா பின்னாடி போய்க்கோ. ஷபா, அவரை கூட சமாளிச்சிடலாம் போல, ஆனா இவங்கள தான் சமாளிக்க முடியாது. சரி, நம்ம இப்ப எங்க நிக்கிறது? பின்னாடியே நிப்போம். முன்னாடி ஒருத்தி இருக்காளே, அடிச்சே கொன்னுருவா. சார் வாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே, எல்லாரும் இந்த சைடு திரும்புங்க. என்ன சார் அங்க போயிட்டாரு?
ஐயா அப்ப நான் பின்னாடியா? எங்கேயோ தீர வாசனை அடிக்கி. அநேகமா அவ வயிறு தான் எரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா எரியட்டும். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே சார். 2 கையை எல்லாரும் தூக்குங்க. இப்படியா சார்? ஆமா ஆமா, வெரி குட். ஐயோ வெக்கமா வருது. இதே மாதிரி எல்லாரும் பண்ணுங்க. ஏடி உன் கை எதுக்கு என்கிட்ட கொண்டு வரா? ஓ மேல படக்கூடாதுன்னா தள்ளி போ. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா வெளியே தான் போகணும். முடிஞ்சா போயிரு. அந்த லாஸ்ட்ல உள்ள பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி சார். ஓகே, எல்லாரும் கை தூக்கியாச்சா? இனி மெதுவா இப்படியே கீழே கொண்டு வாங்க. ஓகே சார். என்ன பசங்களா, டயர்ட் ஆயிட்டீங்களா? ஐயோ ஆமா சார். என் ஹார்ட் பீட் காது வரைக்கும் கேக்குது. கொஞ்சம் பிரேக் தாங்க சார். சரி, ஓகே. எல்லாரும் சாப்பிட்டுட்டு லஞ்ச் பிரேக் முடிஞ்ச அப்புறம் இந்த இடத்துக்கு வாங்க. சார் நீங்க எங்க சாப்பிட போறீங்க? வெளியில ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு இருக்கேன். ஏன், என்னாச்சு? சார் நீங்க எங்க கூட வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, நீங்க சாப்பிட்டுக்கோங்க. இங்க ஒவ்வொருத்தனும் நிக்க முடியாம நின்னுட்டு இருக்காவே. இவன் சைடு கேப்ல வந்து பண்ற வேலையை பாரு. நம்மளால இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க முடியாது. சீக்கிரம் கிளம்புவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சீக்கிரம் எல்லாம் சாப்பிட்டு வாங்க. என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நானும் வரேன். ஓகே சார். பாய் பாய். பை சார். அவர் என்ன லண்டனுக்கு போறாரு? பக்கத்துல சாப்பிட தான போறாரு. கொஞ்சம் விட்டு ஸ்கூல் கேட்டு வாசல்ல போய் டாடா காமிச்சிட்டு வருவா போல. நம்மளுக்கு முடியலப்பா, போய் சாப்பிட்டுட்டு வருவோம். வேணுமாடி? வச்சுக்கடி, அப்புறமா வாங்கிக்கிறேன். இப்படி உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஆமா ஆமா, கிளாஸ் டைம்ல இங்க உட்காந்து சாப்பிட முடியாது. ஏதோ ஸ்கூல் டே நடக்கிற அப்படிங்கிற பிஸில நம்மள கண்டுக்கல, அதனால இங்க உட்காந்து சாப்பிடுறோம். நாளைக்கு இங்கே உட்காருவோம் சரியா? சரி சரி. ஏய் தீப்தி இங்க தான் வாரா. வாடி வந்து சாப்பிடு. ஆமா, நீங்க ஏன் எல்லாரும் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? கிளாஸ்ல இருந்து அடிச்சு துரத்திட்டாங்களோ? இல்லடி, இங்க உட்காந்து சாப்பிடலாமா? அப்படி யார் சொன்னா? ஸ்கூல் டே நடக்கிறதுனால கிளாஸை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால எங்கேயே போய் சாப்பிட்டுடுங்கன்னு விட்டுட்டாங்க. ஓ அப்படியா? நானும் ஏதோ விரட்டி விட்டுட்டாங்கன்னு நினைச்சேன். கராத்தே எப்படிடி இருக்கு? ஏதோ போகுதுடி. ஆனா எங்களுக்கு சொல்லி கொடுக்க ஒரு சார் இருக்காரு. அவர் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு. பார்க்க சின்ன பையன் தான் தெரியுது. காலேஜ் படிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி யாரையும் நம்ம ஸ்கூல்ல பார்த்தது இல்லையடி. ஆமா, அவர் கராத்தே சொல்லி கொடுக்கிறதுக்கு வந்திருக்காராம். எங்க கிட்டலாம் நல்லா பேசுவாரு. எங்களுக்கும் அந்த சாரை பார்க்கணும்டி, காட்டுவியா? ஆனா உங்களை எப்படி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறது? அங்க கராத்தே பண்றவங்க மட்டும் தான் இருக்கணும். நீங்கலாம் வந்தா யாருன்னு கேட்றுவாரே. அப்ப ஒண்ணு பண்ணலாம், நம்மளும் கராத்தேல சேர்ந்துருவோம். திடீர்னு போனா என்னன்னு கேட்க மாட்டாரடி. கேட்டா சொல்லும், சார் எங்களுக்கு கராத்தேல ஜாயின் பண்ண ஆசையா இருக்குன்னு. அசிங்கமாவே இல்ல போல. ஒரு பையன் அழகா இருக்கான்னு சொன்னதுக்கு இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்காளே. அப்ப ஓகேடி, நம்ம சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் ஆஃப்டர்நூன் போலாம். தீப்தி, லஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டா? ஆமாடி உண்டு. அப்ப சரிடி, நாங்களும் வரோம். காலையில வராம நீங்க இப்ப வரீங்கன்னா எப்படின்னு தெரியலடி. அந்த சார் உங்களை சேர்த்துப்பாங்களான்னு தெரியல. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, ஸ்கூல் டே அன்னைக்கு அவரை பாருங்க. இப்பவே எங்களுக்கு காட்டுடி. நீ நினைச்சா முடியும், ஏன்னா நீ அதுல ஜாயின் பண்ணிருக்கல்ல. ஆமா ஆமா. சரிடி பாக்குறேன். இவ்வளவு நீங்க என்ன கெஞ்சுறதுனால பாப்போம். ஆனா அவர் உங்களை அடிச்சு துரத்திட்டாருன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா. அது நடக்கும்போது பாத்துக்கலாம்டி. அவருக்கு ஒண்ணு தெரியும்ல. பின்ன தெரியாமயா? நான் ஃபர்ஸ்ட் ரோல நிப்பேன் தெரியுமா? நான் இங்க நின்னா அவரு அந்த இடத்துல நிப்பாரு. ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். அப்ப அவருக்கு ஒண்ணு நல்லா தெரியுமே. ஆமா, அவரு ஒரே டிபி தான் கூட்டிட்டே இருப்பாரு. அங்க என்ன மாதிரி ஒரு 5-6 பிள்ளைகள் இருக்கு. ஆனா அவரு எதுக்கு எடுத்தாலும் டிபி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு என் பேரையே சொல்லிட்டு இருப்பாரு. சூப்பர் டி, கராத்தே தெரியாம போனேன், ஆனா இப்ப நல்ல பேர்லாம் வாங்குற போல. ஆமா ஆமா, நான் நினைச்சு கூட பார்க்கல நான் நல்லா பண்ணுவேன்னு. தீப்தி இந்தா சாப்பிடு. என்னது இது? கீரை சாதம். சரி குடு குடு. தீப்தி, எனக்குள்ளது வேணுமா? நீ என்ன வச்சிருக்க? நானும் கீரை சாதம் தான்டி. என்ன எல்லாரும் இன்னைக்கு கீரை சாதம் கொண்டு வந்திருக்கே? நாளைக்கு ஏதாச்சும் நல்லதா கொண்டு வாங்க சரியா? தயிர் சாதம் ஓகேவாடி? என்னடி தயிர் சாதம் லெமன் சாதம் கிட்டி? பிரியாணி கொண்டு வாங்க. பிரியாணி எங்க அம்மாக்கு வைக்க தெரியாதுடி. அப்படியா? சரி அப்ப தயிர் சாதமே கொண்டு வா. அது கூட உருளைக்கிழங்கு பொரிச்சது கொண்டு வா. சரிடி, வாங்க நம்ம ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். உனக்கு நேரம் ஆகலையாடி? போணும். ஜானிஸ், நீ வரியா? இல்லடி, நான் வரல. அவளை விடுடி, அவ ஏதாவது புக் எடுத்து படிச்சிட்டு இருப்பா. லைப்ரரியில சும்மா கிடக்க புக்கை எடுத்து வாசிக்கிறது அவ மட்டும்தான். லைப்ரரியே அவளால தான் ஓடுது. ஆமாடி, எனக்கு கொஞ்சம் படிக்கணும். ச்சே, எப்படிடி இவளால் மட்டும் இப்படி படிக்க முடியுது? படிக்கட்டும் படிச்சு நல்லா வரட்டும். தீப்தி அக்கா, உங்களை கூப்பிட்டாங்க, வரணுமா? அப்படியா? சார் வந்துட்டாரா? இல்ல, ஆனா இப்ப வந்துருவாரு. சரி போனா வரேன். வாடி, இப்ப சீக்கிரம் கிளம்புவோம். இருடி, அங்க அப்படிதான். அவ்வளவு நேரம் நின்னே அவரை காணோம். வரான்னு சொல்லுவாங்க, ஆனா அவர் வரமாட்டாரு. எப்படியும் லேட் ஆகும். நான் போகும்போது நீங்க வந்தா
பிரேக்ல கூட இவ்வளவு சும்மா நிம்மதியா உட்கார விட மாட்டீங்களே. ஸ்கூல் டேக்கு வேற இன்னும் 2 நாள் தாண்டி இருக்கு. ஆமா ஆமா ஜாலியா இருக்கு. நீ வீட்ல இருந்து யாரையாச்சும் கூப்பிட்டு வருவியா? ஆமா எங்க அம்மாவை கூட்டிட்டு வருவேன். அம்மா மட்டும் தானா? பின்ன யாரை கூட்டிட்டு வருது? அப்பா ஃபாரின்ல இருக்காரு. உங்க சித்தி சித்தப்பாவெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டியா? அவங்கள எதுக்கு கூட்டிட்டு வரணும்? அவங்களால நாங்க வீட்டுக்குள்ளே ஏத்த மாட்டோம். இதுல இங்க வேறயா? ஏண்டி? எங்க சித்தி சித்தப்பாலாம் அப்படிதான்டி. 5 நிமிஷத்துக்கு மேல அவங்களால சண்டை இல்லாம பேச முடியாது. ஒருவேளை கூட்டிட்டு வந்தேன்னு வையேன், அடுத்த நாள் நாங்க ஸ்கூல்ல தலை கட்ட முடியாது. என்னை விட இந்த ஸ்கூல்ல எங்க சித்தி ஃபேமஸ் ஆயிருவாங்க. அப்ப யோசிச்சு பாத்துங்க என் சித்தி எப்படின்னு. என்னை விட 10-20 மடங்கு அதிகமா பேசுவாங்க. யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்க சித்தப்பா எங்க சித்தியை கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆகுது. இன்னும் அவரை எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியாம முடிச்சிட்டு தான் இருக்காரு. இப்போ புரியுதுடி. புரிஞ்சா? சரி நீ யாரை கூட்டிட்டு வருவா? நான் எங்க அம்மா அப்பா தங்கச்சி அப்புறம் எங்க அத்தையெல்லாம் கூட்டிட்டு வருவேன். எல்லாருக்கும் சாப்பாடு போட மாட்டேன், அது தெரியல. சாப்பாடுக்கெல்லாம் கூட்டிட்டு வரலடி. ரிங்கி பாரு ஊரையே கூட்டிட்டு வருவா. சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா பெரியப்பா கூட பிறந்தவங்க அப்புறம் அவங்க சைடு உள்ள மாமியாருக்கு பேத்தி பேரன் எல்லாரையும் கூட்டிட்டு வருவா பாரு. என்னடி தீப்தி? அது ஒண்ணு இல்லடி, சும்மா பேசிட்டு இருக்கோம். கராத்தே கிளாஸ் போக வேண்டாமா? இரு ஒருத்தி எப்படி கூப்பிட வருவா, அதுக்கப்புறமா போலாம். கராத்தே கிளாஸுக்கு சாயந்தரக்கெல்லாம் வரணுமா? வந்துட்டல்ல, சரி பாப்பா வரோம். யாரெல்லாம் வரீங்க? நான் வரேன். நானும். என் பின்னாடியே வாங்க. என்ன இவ்வளவு ஸ்லோவா வந்தா எப்படி? சீக்கிரம் வாங்க. ஏடி தீப்தி, எனக்கு ஒரு டவுட். உன் டவுட் வாங்கிட்டே வச்சுக்க, வா போவோம். ஏன்டி ஒரு நிமிஷம் சொல்லது கேளலாம். சரி என்ன சொல்லி தொலை. அவரு நீங்க 2 பேரும் ஏன் வந்திருக்கீன்னு கேட்டா என்ன சொல்றது? நீங்க 2 பேரும் அதுக்கு ஏதோ புதுசு புதுசா ஏதோ யோசிச்சு வச்சிருந்தீல்ல, அதுல ஒண்ணு எடுத்து விடு. ஆனாலும் பயமா இருக்குடி. சரி அப்ப வராதீங்க. உன்னை நம்பி தானடி நாங்க 2 பேரும் வரோம். ஏதோ நான் தான் உங்களை கூப்பிட்ட மாதிரி சொல்றியே. நீங்க வரதுல எனக்கு விருப்பமே இல்ல. வேணும்னா இப்பவே கிளாஸுக்கு போயிருங்க. சரி சரி, நாங்களே பாத்துக்கிறோம், நாங்களே சொல்லிக்கிறோம். வாடி ரிங்கி போவோம். போலாம். ஆனா நம்ம எந்த இடத்துலடி நிக்கிறது? முதல் லைனா இல்ல பின்னாடி லைனா? முடிஞ்சே வெளியே போய் நில்லுங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ சும்மா இருடி, நான் பிங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். பிங்கி சொல்லு. நான் முதல் லைனுப்பா. சரி, முதல் லைன்ல சைடா இல்ல நடுவுலையா? நம்மளுக்கு நேராயிட்டு இவங்களுக்கு இப்பதான் டவுட் வருது. நம்ம நடுவுல நிப்போமா? அப்பதான் நல்ல ஃபோக்கஸா தெரியும். எப்படி இப்ப என்ன மறைச்சிட்டு நிக்கிற மாதிரி அங்க நடுவுல நிக்கலாம் பாக்கியோ? ஆமா தீப்தி, நீ எங்க நிப்பா? அது எதுக்கு உனக்கு? சட்டு புட்டுன்னு இடத்தை யோசிச்சுட்டு வாங்க. எடி, இல்லனா நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? என்ன அங்க ஆளே இருந்த மாதிரி இல்ல? எடி உங்க பிரச்சனையை விடுங்க, அங்க பாருங்க யாரையும் காணோம். அந்த இடத்துல தான் உங்களுக்கு கராத்தே கிளாஸ் நடந்துச்சா? ஆமாடி, இப்ப யாரையும் காணோம். இப்ப என்ன பண்றது? ஒருவேளை வேற எங்கேயாச்சும் போயிருப்பாவளோ? வேறனா எங்க? ஒருத்தி நம்மள கிளாஸ்ல கூப்பிட வந்தால, அவட்ட கேட்ட தெரியும். அவ இப்ப எங்க இருக்காளோ? சரி வா, நம்ம அங்க போய் பாப்போம். எங்க? எங்கேயாச்சும் போவோம், வா. நில்லுடி, நாங்களும் வரோம். தீப்தி வா. நில்லுங்க வாரேன். அவ என்னதான் இருக்கா? ரெட்ட குடுமி. ரெட்டை குடுமியா? எக்கோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கிரவுண்ட்ல போய் தேடிட்டு வரேன். எல்லாரும் எங்க இருக்காங்க? எல்லாரும் ஸ்டோர் ரூம்ல இருக்காங்க. கராத்தே Dress குடுக்குறாங்க. கராத்தேக்கு Dress-ஆ? ஆமா ஆமா, சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. சரி சரி, வாங்கடி ஸ்டோர் ரூமுக்கு போலாம். என்னடி Dress இது? இடி எனக்கு அவளை பார்த்தாலே சிரிப்பா வருது. நான் சிரிக்கிறத அவ பார்த்தா அவ்வளவுதான். ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடி. இத மாதிரி தான் நம்ம எல்லாரும் போடணுமா? அப்படியே தான் இருக்கும். நான்லாம் இத போட மாட்டேப்பா, கோமாளி மாதிரி இருக்குது. எனக்கு அவளை நினைச்சு நினைச்சு சிரிப்பா வருது. அக்கா போங்க, நீங்களும் போய் Dress மாத்துங்க. எந்த Dress? இதோ இவ போட்டுக்கல்ல, இதுதான். எனக்கு அந்த Dress-லாம் வேணாம். ஆனா நீங்க போட்டுதாக்கா ஆகணும். இதுல வேற கலர் ஏதாவது கிடைக்குமா? என்னடி பேசுற? கராத்தேனால இந்த கலர் தான். அதுக்குன்னு ஃபுல்லா வெள்ளையாவா இருக்கும்? அம்மா இந்த Dress சீக்கிரத்துல அழுக்காயிரும். அதனால நான் போடல. என்ன எல்லாருக்கும் எப்படி இருக்கு? நீங்கெல்லாம் இன்னும் மாத்தாம இருக்கீங்க. சார், அவங்களுக்கு இந்த Dress வேண்டாமா? என்ன சொல்ற? சார் எங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு மேகி நூடுல்ஸ் மாதிரி ரெடி ஆயிட்டு வந்துரும். சரி எல்லாரும் ரெடி ஆயிட்டு கிரவுண்டுக்கு வாங்க. சார், எனக்கு இந்த Dress எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. தேங்க் யூ சார். சரி சீக்கிரம் கிரவுண்டுக்கு வா. ஓகே சார். கேட்டிங்களா? சூப்பரா இருக்கும். எதுக்கு உங்க மூஞ்சில இப்படி இருக்கு? அவளுக்கு அந்த Dress நல்லாவே இல்ல, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. ஓஹோ, இதுக்குதானா? இவங்கள கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான்.
ஏடி உங்களுக்கு கராத்தே Dress பிடிச்சிருக்கா? பிடிக்கல தான், என்ன பண்றது, போட்டு தான் ஆகணும். ஆமா. சரி, ஏதோ டெக்கரேஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கட்டையெல்லாம் எடுத்துட்டு போனாவல்ல? ஆமாடி, ஸ்டேஜ் டெக்கரேஷன் நினைக்கேன். இந்த ஸ்கூலுக்கு என்னடி பெரிய ஸ்டேஜ் டெக்கரேஷன்? சும்மா 4 சைடு கம்ப நட்டு வச்சு 2 துணியை போட்டு விட்டா போதும். ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரெடி. இந்த வாட்டி ஏதோ கொஞ்சம் நல்லா பண்றதா கேள்விப்பட்டேன். சீக்கிரம் வாங்க வாங்க. ஆமா, இவங்க எதுக்கு எல்லாரும் இப்படி அரக்கு பறக்க ஓடிட்டு இருக்கவே? அதான் தெரியலடி. டேய், ஒண்ணுதான், ஒரு நிமிஷம் நில்லு. நானாக்கா? ஆமா ஆமா, அது சரி, எங்க ஓடிட்டு இருக்கியே? நாங்க ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்க்க போறோம்க்கா. அதுக்குள்ள முடிச்சிட்டா? ஆமா ஆமா. அங்க பாக்குறதுக்கு அப்படி என்ன இருக்கு? நம்ம ஸ்கூல பத்தி தெரியாதா எப்படி கட்டி வச்சிருப்பவனே? இல்லக்கோ, இந்த வாட்டி ஏதோ பெருசா பண்ணிருக்காங்களாம். என்ன எல்லாரும் இதே தான் சொல்றாவே? நான் போயிட்டு வரேக்கோ. ஏடி வா, நம்மளும் போய் பாப்போம். ஆமா, எனக்கு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஏடி வா, நம்ம போவோம். நீ மடி ஏமாறுற? திறந்த வெளியே இருக்க போது பாரு. ஏப்ரல் ஃபுல் ஆயிட்டு வராதே. அப்படிலாம் இருக்காதுடி, சும்மா பேசாம வா. சரி சரி, யார் ஏமாறுறான்னு பாப்போம். முன்னாடி பேசாம போங்க, நான் வாரேன் பின்னாடி. ஏடி வா போவோம். தீப்தி வரலையா? அவ பின்னாடியே வாராளாம். நம்ம ஃபர்ஸ்ட் போவோம். சரி அப்ப வா. அப்படி அவனுமே என்ன கட்டி வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாதா? ஒண்ணு ஓட வச்சு கட்டியிருப்பானுவே, இல்லன்னா அந்த தென்னைமர இலைய வச்சு கூரையா பின்னிருப்பானுவே. நம்ம ஸ்கூல்ல என்னைக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஒண்ணு பண்ணிருந்து? ஓடாத நில்லு. எப்படி பாத்தீங்களா ஸ்டேஜ் டெக்கரேஷன் எப்படின்னு? ஆமாக்கோ, வேற லெவல்ல போட்டிருக்காங்க. இருடா. இவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன லெவல் தெரியும் வேற லெவல்னு சொல்றதுக்கு? சரி, அப்படி என்னத்த பண்ணி வச்சிருக்காங்கன்னு போய் பாப்போம். ரொம்ப அழகா இருக்குலடி. ஆமா, நம்ம ஸ்கூல்ல ஒருக்க கூட இப்படி பார்த்தது இல்ல. இந்த தீப்தி நம்ம சொல்றத நம்பவே இல்ல. சரி, நாளைக்கு ஸ்கூல் டே தானே, அப்ப பாப்பல்ல. ஏடி, என்ன இது? அண்ணா வந்துட்டா. இது நம்ம ஸ்கூல்ல இல்ல வேற எதுமா? ஆமாடி, நாங்களும் வந்தோன்னு ஷாக் ஆயிட்டோம். அந்த அளவுக்கு ஷாக் ஆகிறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல, சுமாரா தான் இருக்கு. ஏடி, நல்லா தானடி இருக்கு. ஆமா, நீ அவ சொன்னது சீரியஸா எடுக்கறியா? பின்ன அவ இப்படி சொல்றா? அவ அப்படிதாண்டி சொல்லுவா. 4-5 வருஷமா கூட இருக்கீங்களா? எனக்கும் தான் தெரியும் அவ மூஞ்சி விட இது நல்லா இருக்குன்னு. அதுக்கு நம்ம ஓப்பன் அப்படி சொல்லிட முடியுமா? சொல்லிதான் பாரு, அப்புறம் அவ்வளவுதான். அதனாலதான் வாயை மூடிட்டு இருக்கேன். ஏடி, மேல வரதுக்கு எந்த வழியா வரணும்? இப்ப பாரு எத்தனை குறைய சொல்றான்னு. என்னடி இது, இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் போட்டு வச்சிருக்கா, படிக்கட்டு குட்டியா வச்சிருக்கா. இது படிக்கட்டு மாதிரி இல்ல, ஏணிப்படி மாதிரி இருக்கு. கண்டுக்காத அப்படியே இரு. இத போட்டவங்க யாருன்னு பார்த்து சொல்லணும். சிஎம் சார் பிஎம் சார் கூட இவ்வளவு நேரம் இப்படி பேசுனது இல்ல. என்னடி, ஒரு வழியா வந்துட்டேன். நீ ஏண்டி வந்த? நீ தான் வரமாட்டேன்னு சொன்னல்ல. சரி, அப்படி என்னத்தான் செஞ்சு கிழிச்சிட்டான்னு பார்க்க வந்தேன். ஆனா உண்மையிலே இங்க அங்க கிழிச்சு தான் தொங்க போட்டிருக்கு. அந்தா பாருங்க. ஏடி, அது மாடல். என்னத்த மாடலோ, கன்றாவியா இருக்கு. ஜானிஸ் என்ன தனியா நின்னுட்டு இருக்கா? இங்க எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன்டி. ஏது இந்த இத்து போட துணியவா? அவ ஏண்டி இப்படி சொல்றா? அதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆவற? அழகா அந்த பொண்ணு லைப்ரரியில படிச்சிட்டு இருந்தா. யாரு ஏவே வந்து சொன்னான்னு தெரியல, பார்க்க வந்திருக்கா. வந்த இடத்துல அவளுக்கு ஒரு ஏமாற்றம். சரிடி, நீ இனி புக் எடுத்து போய் படி. இங்க வேற இவ்வளவு நேரம் பாக்குறதுக்கு ஒண்ணு இல்ல. ஓகே, நான் படிக்க போயிட்டு வரேன். பாத்து போ, படிக்கட்டுல விழுந்துடாதே. தீப்தி, இங்க நின்னுக்கோ, நாங்க 2 வாஷ்ரூம் போயிட்டு வரோம். சரி சரி, சீக்கிரம் வாங்க. நல்லா தான் இருக்கு. ஓஹோ, இந்த வழியா தான் ஸ்டேஜுக்கு வரணும் போல. பரவாயில்ல, இந்த வாட்டி நல்லா பண்ணிருக்காங்க. என்ன இது? ஐயா அம்மா, கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துறாதே. இது பேட்டரி தான்க்கோ. பேட்டரியா? அப்ப சரி. ஆமா, இது எங்க போட போறியே? தலையிலே சுத்திக்கிறீங்களா? இல்லக்கா, இதுல மேல கட்டணும். சரி, கொண்டா கெட்டுவோம். நீங்க எப்படிக்கா கட்டுவீங்க? அதெல்லாம் கெட்டலாம் கொடு. நம்மளுக்கு தெரியாததா? மேல எப்படி போவீங்க? நாங்கெல்லாம் குரங்க விட மோசம். குரங்குக்கு நாங்க தான் எப்படி யாருன்னு சொல்லி கொடுத்தது. அப்புறம் என்ன? வாவ், சூப்பர்க்கா. A few minutes later. எப்படி? சூப்பர் அக்கா. ரிங்கி கிட்ட பிங்கி கிட்ட காட்டு எப்படி இருக்குன்னு. நம்மளால தான் ஏதோ ஸ்டேஜ் டெக்கரேஷன் கொஞ்சம் பரவாயில்ல. அட முதவி, அதெல்லாம் மாட்ட கூடாது, அது கிறிஸ்மஸ்க்கு மாட்டறது. இது பார்க்க அழகா இருக்குக்கா, சும்மா தான் இருக்கு. சும்மா இருக்குன்னு
சரி சரி, அப்ப நீ முதல்ல போறியா? தீப்தி பின்னாடி வரட்டும். சரிமோ, அப்ப நான் போறேன். எம்மா இங்க வாங்க. நீ பார்த்து போயிட்டு வா மக்களே. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இரு பார்த்துட்டு வரேன். எதுக்கிட்டி கத்திட்டு இருந்தா? இங்க வந்து பாருங்க எப்படி கட்டி வச்சிருக்கேன்னு. ஏன் என்னாச்சு? திரும்பு. சுத்தி வந்து பாருங்க. ஏன் நீ திரும்ப மாட்டியோ? திரும்ப கூடாதுன்னு எனக்கு என்ன ஆசையா? திரும்ப முடியலன்னு திரும்பி நிக்கேன். ஏன் திரும்ப முடியல? பிறகு சேலை கட்ட சொன்னா சேலை சுத்தி வச்சிருக்கே, எங்க திரும்ப முடியுது? நல்லா தானே கட்டி இருக்கேன். கீழே பாருங்க குழஞ்சு கிடக்கு. அது எங்கட்டி குழஞ்சு கிடக்கு? இப்படிதான் கெட்டுவவ. ஏது? என்ன அருமையா கட்டி இருக்கேன். இதுக்கு மேல கெட்டோம்னா நம்மளுக்குலாம் தெரியாதுப்பா. உங்களுக்கு சாரி கட்ட தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், கெட்டிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு என்ன மாத்தணுமோ மாத்திக்க. நான் எப்படி மாத்துவேன்? எனக்கு கெட்ட தெரியலன்னு தானே உங்ககிட்ட வந்தேன். இந்த பாரு, கெட்டி விடுங்கன்னு சொன்னா கெட்டி விட்டாச்சு. இதுக்கப்புறம் இழுத்து கட்டுங்க சுருக்கி கட்டுங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. இத்தனை வருஷமா சாரி கட்டியுமா உங்களுக்கு தெரியல? எனக்கு தெரியலன்னா இப்ப எதுக்கு என்கிட்ட வந்தா? தப்புதான், வந்தது தப்புதான். இப்ப தெரிஞ்சிட்டுல, இனி வர மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீ சாரி கெட்டனா கெட்டு, இல்ல வேற ஏதோ போட்டு போ. ஏன் உயிரை வாங்காத. எங்கே போய் நின்னுகிட்டு எனக்கு சாரி கட்ட தெரியும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இது சாரி கட்ட மாதிரி இல்ல, கெட்டினது அவுத்து விட்ட மாதிரி இருக்கு. இது கெட்டிட்டு தெருவுல போறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிங்கி போய் மேக்கப் போட்டுட்டு இருப்பா. அவி அம்மாலாம் அழகா கட்டி விட்டுருப்பாவே. வீட்ல ஏதோ பெருசா சம்பவம் நடக்குது. நம்ம இப்பவே கிளம்புறதா சரியா இருக்கும்னு நினைக்கேன். அமைதியே கிளம்பிடுவோம். பிரவீன், அச்சோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன பண்ணணும் சொல்லு. அக்காவோட ஹேண்ட்பேக் அந்த பெட்ரூமோட பெட்ல இருக்கு. அதை எடுத்துட்டா வரணும். ஆமாடா. முக்கியமானது எதுவும் இருக்கா? ரொம்ப முக்கியமானதுடா. சரி இரு, எடுத்துட்டு வரேன். நம்மள தூக்க வைக்காம இருந்தா சரிதான். எடுத்தியா பிரவீன்? வரேன் வரேன். இதுவான்னு பாரு. பின்னாடி காட்டினா எப்படிடா தெரியும்? முன்னாடி வந்து காட்டு. இதுவா? இதேதான். இதையே கொண்டு வரா? ஆமா, ஏன்டா? இது உனக்கு மேட்சாவே இல்ல. இங்க சாரியே மேட்ச் இல்லாம தான் இருக்கு. பிறகு அதுல மேட்ச் பத்தி என்னடா பண்ண? நல்லா தான் இருக்கு. போடா பிரவீன், காமெடி பண்ணாத. சரி இந்தா கொண்டு வா. என்ன என்கிட்ட தர? உன் பேக் தானே, பிடிச்சுக்க. அக்காவே மனவலியில இருக்கேன்டா. இன்னும் அதிக மனவலி ஆக்கிறாதே. இத நான் தான் வச்சுக்கணும்னு மட்டும் சொல்லாத. அததான்டா நான் சொல்ல வந்தேன். அதையே நீ சொல்லாதன்னா நான் என்ன பண்றது? முடியவே முடியாது. நான் இதுல தூக்கிட்டு வர மாட்டேன். இதுல கேர்ள்ஸோடது. இதெல்லாம் தூக்கிட்டு வந்து எனக்கு தான் அசிங்கம். நான்லாம் அசிங்கமா ஒரு புடவையே கட்டிட்டாரேன்டா. சும்மா இத்தா துண்டு ஒரு பேக்கை கையில வைக்கல என்ன அவமானப்பட்ட போறா? சும்மா விளையாடாத தீப்தி. நான்லாம் இதை தூக்கிட்டு வர மாட்டேன். உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஸ்கூல் டே? நான் எத்தனை மணிக்கு கிளம்பி வரணும்? நாங்களே கிளம்பி சேர்றதுக்கு மத்தியானம் ஆயிரும் நினைக்கேன். நீங்க ஒரு சாயங்காலம் 3 மணி போல வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க நில்லுங்க, நான் இப்ப கிளம்பிட்டு வந்துடுறேன். இல்ல நாங்க அதுக்கு முன்னாடியே போணும். சரி அப்ப நீங்க 2 கிளம்புங்க. நான் எல்லாத்தையும் நீ ரெடியாக்கி வைக்கணும். வா பிரவீன், கிளம்புவோம். அழகா அப்பவே கிளம்பி இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருந்துக்கோங்க, இப்போ நம்ம பிரின்சிபல் வருவாங்க. ஓகே மேம். ஓகே மிஸ். என்ன சார் வந்துட்டாரா? இல்ல இல்ல, அவர் வந்த உடனே குட் மார்னிங் சொல்லணும். ஓகே சார். எடி தீப்தி எங்க? அவளை இன்னும் காணோம். நானும் அவளை தாண்டி பார்த்துட்டு இருக்கேன். அவ இன்னும் காணோம். ஒருவேளை வரமாட்டாளோ? அப்படிலாம் இல்ல, வருவா. சார் பிரின்சிபல் சாருக்கு வந்தோடனே என்ன கொடுக்கலாம்? டீ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க தானே? ஆமாம் சார், நான் அதை வைஸ் பிரின்சிபல் கிட்ட சொன்னேன். அவங்க பார்த்துப்பாங்க. எடி அங்க வரது தீப்தி தானே? வர்றது லேட்டு. அங்க ஆடி எசைஞ்சு வரா பாரு. தீப்தி கம் ஃபாஸ்ட். பிரின்சிபல் சார் இப்போ வருவாங்க. யார் வந்தா எனக்கு என்ன? அவர் வந்தா ஓரமா போயிரணுமோ? சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. அவரும் மனுஷன் தானே? இல்லனா 2 ரெக்கையும் வச்சு பறந்துகிட்டு இருக்காரா? என்னடி வரும்போதே புலம்பிக்கிட்டு வரா? அது ஒண்ணு இல்லடி. அது சரி, எல்லாரும் ஏன் இங்க நிக்கிறீங்க? பிரின்சிபல் சார் வராருல, அதுக்குதான். ஓ, அவருக்கு தானா? சரி, நான் பின்னாடி போய் நிக்கிறேன். ஏன்டி பின்னாடி போற? அங்க முன்னாடி வந்து நில்லு. இல்ல பரவாயில்ல. பிரின்சிபல் சார்னா லைட்டா பயம் எனக்கு. அதான் இங்க நிக்கேன். அப்படியா? அங்க ஒரு கார் வருது. எப்பாடா எப்படியே சொல்லி சமாளிச்சிட்டேன். இவ என்ன இந்த ட்ரெஸ்ஸோட வந்திருக்கா? இவ கிட்ட இப்படி முன்னாடி ட்ரெஸ் கிடையாதே. அப்ப புதுசா தான் வாங்கியிருக்கா. அப்ப அன்னைக்கு என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தா. என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லடி. என்ன ட்ரெஸ் போடுவேன்னு தெரியல. எல்லாம் பழைய துணியா இருக்குது. அதுல ஏதோ ஒண்ணுதான் போட்டுட்டு வருவேன்னு நினைக்கேன். அப்படி சொல்லிக்கிட்டு நல்ல புது துணியை போட்டு வந்திருக்கா. புது துணி ரொம்ப மினிக்கிட்டு இருந்தா பார்வையால புது துணியை எரிச்சிருவேன். பிரின்சிபல் சார் வந்துட்டாரு. ரெடியாக இருந்துக்கோங்க பசங்களா. ஐ எம் வெல்கமிங் அவர் ஹானரபிள் பிரின்சிபல் சார் டு திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்பீச் பை இளவரசன் சார். ஆமா, பிங்கி ரிங்கி யாரு முன்னாடி கொண்டு விட்டது? அவங்க அங்க தேவையே இல்லையே. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
நம்ம ஆண்டு விழாக்கு வந்த எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 18 வருஷமா இந்த ஸ்கூலை கரெக்டான பாதையில கொண்டு செல்ற நம்ம பிரின்சிபல் சார கரங்களை தட்டி வரவேற்கலாம். எடி என்ன யாரு கைதட்ட மாட்டிக்கவே? நம்ம ஸ்கூலை பத்தி சொல்லணும்னா ரொம்ப அருமையான பழமை வாய்ந்த ஸ்கூலு. இதுல ஒர்க் பண்ற எனக்கு மட்டும் இல்ல, இங்க படிக்கிற எல்லாருக்கும் ஒரு பெருமை சேர்க்குது. மாணவர்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போற ஒரு ஸ்கூலா இந்த ஊர்ல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. மாணவர்களுக்கு படிப்பை மட்டும் சொல்லி கொடுக்காம எல்லாவித ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இங்க இருக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் மாதிரி வேற எந்த ஸ்கூல்லையுமே இல்ல. கைதட்டியும் போக மாட்டேங்காரு. கல்வி அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்த நம்ம ஸ்கூல் கொடுக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட்டுங்க தட்டுங்க, அப்ப வச்சு போவாரான்னு பாப்போம். இந்த ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்றத ரொம்ப பெருமையா கருதுகிறேன். அட என்ன போக மாட்டேங்காரு? அவர் ஏதோ நம்ம நல்லா பேசுறதுக்கு தான் கைதட்டறான்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. எடி தீப்தி இங்க வா. ஆமா, இவன் ஏன் முடங்கிக்கிட்டு இருக்கா? புரியல, என்ன சொன்னா? நீயும் வந்து எங்க கூட நில்லு. இல்ல இல்ல, நான் வரல, நீங்களே நின்னுக்கோங்க, நல்லா இருக்கு. வா எங்க பக்கத்துல வந்து நின்னுக்கோ. ஐயோ, இவ வேற விடமாட்ட போல. சரி போய் நிப்போம். இந்த ஸ்கூல் அவ்வளவு நன்மைகளை எல்லாருக்கும் தர்றதுனால இந்த ஸ்கூலை ஒரு தெய்வமா நீங்க நினைச்சு படிச்சு பெரிய ஆளா வரணும்னு நான் வாழ்த்துறேன். இது என்ன கோயிலா ஸ்கூலா தெய்வமா பாக்குறதுக்கு? எடி தீப்தி இங்க வா. இவ என்ன மறுபடியும் முடங்கிட்டு இருக்கா? இந்த பக்கம் வா. இல்ல இல்ல, நான் இங்கேயே இருக்கேன், இங்கதான் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கு. ஆமா, இவரே பேசத நிப்பாட்டிட்டாரு. ஓ, மைக்கு கீழே விழுந்துட்டா. இவர் பேசி மைக்கு கீழே விழுந்துட்டா. பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவரு விடவே மாட்டேங்காரே. இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து இவரு முட்டி அட்மிஷன் கிட்டி மாதிரி போட்டு போட்டோ அடுத்த எடுக்கனால வருஷம் அந்த ஆளு இதோட இன்னும் விட நிறைய மாட்டேங்காரு. வரணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல்ல நிறைய பெருமை இருக்கு. இவரு அதுக்கு மேல பெருமை இருக்கு எருமை இருக்குன்னுகிட்டு போங்கலாம் சார். சொன்ன பாயிண்டே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கியே. இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். அப்பாடி முடிச்சிட்டாரு. போங்க சார், நல்லா பேசுனீங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் குரூப் டான்ஸ். இனி கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும். ஏம்மா கொஞ்சம் கீழே இறங்கு. நான் ஏன் போனோம், சைடுல தானே நிக்கேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, கீழே இறங்கிரு. வந்து ஒரு 2 நிமிஷம் கூட அவளை இறக்கி விடுறாரு. என்ன அவர் மட்டும் மேல இருக்காரு? தயவு செஞ்சு யாராச்சும் அவர் கீழே இறங்க சொல்லுங்க. ஏன்டி நம்ம இங்க நிக்கணும்? உள்ள அழகா டான்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம்ல. இப்பதான் எல்லா பேரண்ட்ஸும் வர நேரம்டி, அதனாலதான் நம்மள வெளியில விட்டுருக்கவே. அதுக்கு வேற யாரையாச்சும் விட வேண்டியதானே? நம்ம தானே சீனியர். அது சரிடி, உங்க வீட்ல இருந்து யாரு வரா? அம்மா வருவேன்னு சொன்னாங்க, தெரியல எப்படின்னு. ஏடி யாரோ வந்திருக்கவே. அவங்கள வெல்கம் பண்ணுடி. வெல்கம்மா. அப்படினா நீ சும்மாவே நில்லு, நானே பண்றேன். வாங்க அங்கிள், உள்ள போங்க. வாங்க உள்ள போங்க. இதுதான் வெல்கமா? இத முதல்ல சொல்லிருந்தா நானே சொல்லிருப்பேன். ஏடி தீப்தி, அது உங்க அம்மா தானே? ஐயா ஆமா. அட மக்களே, தீப்தி. என்ன வந்துட்டீங்களா? ஆமாடி. சரி, உள்ள நிக்கனா நீ ஏன் வெளியில நிக்கா? வெல்கம் நம்ம வெல்கம். வெல்கம்மா. ஒவ்வொருத்தரையெல்லாம் வரவழைக்கணுமா? ஏடி தீப்தி அம்மா ஒரே மாதிரி இருக்காவல்ல? ஆமாடி, வெல்கம்னா என்னன்னு தெரியல. அப்படின்னா என்னடி? சரி சரி, மானத்தை வாங்காதீங்க, இந்த சைடு வாங்க. ஏடி ட்ரெஸ் அழகா இருக்கு விடி, நல்ல அமைப்பா வந்திருக்கு. நல்ல மூடுல இருக்கே, கடுப்பேத்தி விட்டுட்டு போயிடாதீங்க. நெசமா தான்டி சொல்றேன், அழகா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? அவள்வே ட்ரெஸ் பாரு, ட்ரெஸ் மாதிரியே இருக்கு, கன்றாவியா இருக்கு. அந்த சேலை ஒண்ணுத்துக்காவது வேணும்னா இன்னும் ஒரு 900 ரூபா இருக்கும். ஆனா நம்ம ட்ரெஸ் அப்படியா 950 ரூபா. ஒரு 50 ரூபா கூடிட்டே தானே? ஆஹா, 50 ரூபா தான் கூடி இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு 2000 ரூபாய்க்கு மதிக்கலாம். சரி சரி, ரொம்ப பேசிட்டே போய் உட்காருங்க. சரி சரி போறேன். என்ன சாப்பாடு வச்சிருக்கவே? சாப்பாடு எதுவும் கிடையாதா? மிச்சர் வச்சிருக்கவே. மிச்சரா? ஏன் வேண்டாமா? பரவாயில்ல, அதுவும் சாப்பிடுவேன். வீட்டுல நைட்டு சாப்பாடு எதுவும் கிடையாது, அதுக்கு இதையா சாப்பிட்டு போலாம்ல. நான் போய் பாக்குறேன். ஏடி கொஞ்சம் வீட்டுக்கு கவர்ல எடுத்துட்டு போவோமா? கவரா? ஆமா. கவர் எங்க இருக்கு? அது இந்த பாக்கெட்டில் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப எல்லாத்தையும் ரெடியா தான் எடுத்துட்டு வந்திருக்கியே. ஆமாட்டி, கொஞ்சம் இந்த மிச்சரை எடுத்து வச்சுட்டா நாளைக்கு காப்பி கூட்டுக்கு நல்லா இருக்கும்ல. எத்தனை கவர் எடுத்துட்டு வந்திருக்கியே? அது சாப்பாடு அது இது போடவும்னு சொல்லிட்டு கூட்டுக்கு அதுக்கெல்லாம் கவர் எடுத்துட்டு வந்தேன். 4-5 கவர் இருக்கு. சரி சரி, அதை இப்ப எடுக்காதீங்க, அங்க போய் உட்காருங்க, நான் அப்புறமா உங்களை பாக்குறேன். சரி சரி. குடும்பமானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்கேன். மிச்சருக்கு இத்தனை கவரா? நம்ம இதுல பிரியாணில போடுறவே, அது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுனா அவ்வளவுதான். சாப்பிடுற இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏடி வாங்க போய் சாப்பிடுவோமா? இப்பவே உனக்கு யாரு சாப்பாடு தரா? அப்ப எத்தனை மணிக்கு போடுவாவே? 9-10 மணி ஆகும். அவ்வளவு நேரமா? அவ்வளவு நேரம் எதுக்கு? பின்ன ஸ்கூல் டேனா அப்படிதான். அவ்வளவு நேரம் எங்க அம்மா வெயிட் பண்ண மாட்டாங்களே. அது மட்டும் இல்லாம சீக்கிரம் வேற போனோம், இருட்டுல கண்ணு வர தெரியாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, பாத்துக்கலாம். உனக்கு என்னப்பா, உங்க வீட்ல இருந்து கார்ல
வீட்டுக்கு? இல்ல இல்ல பரவாயில்ல, நாங்களே போயிடுறோம். இப்ப வான்னு சொல்லுவா, அப்புறம் பெட்ரோலுக்கு காசு கேப்பா. பிங்கி, என்ன கொண்டு வீட்ல விடுவியா? கண்டிப்பாடி. எங்க அம்மா அப்பா வருவாங்கல்ல, அப்ப சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. இதுல என்னடி இருக்கு? ச்சே, நம்மளும் சரின்னு சொல்லிருக்கலாமோ. சீக்கிரமா வீட்ல போய் சேர்ந்துடலாம். இப்ப வேணா கேட்டு பாப்போமா? எப்படி கேக்குறது? டார்ச் கொண்டு வரல அப்படின்னு ஏதாவது கதை விடுவோமா? ஆத்தாடி, இது எங்க இருந்து வந்த கூட்டம்? அம்மா வந்துட்டீங்களா? ரொம்ப லேட் ஆயிட்டோம் மக்களே. அப்படிலாம் இல்லப்பா, வாங்க. அம்மா அப்பான்னா அப்ப இது இவ குடும்பமா? அட பாவி, அன்னைக்கு யாரெல்லாம் வருவான்னு கேட்டதுக்கு சித்தப்பா பெரியப்பான்னு ஒரு பெரிய லிஸ்ட் சொன்னா. உண்மையிலேயே கூட்டிட்டு வந்துட்டா. முதல்ல இவிய வந்த கார்ல இவியலுக்கு இடம் இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேரும் தலையை வெளியில விட்டுட்டு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய குடும்பம் தான். சரி மக்களே, நாங்க அங்க உட்கார்ந்துருக்கோம். சரிப்பா. அண்ணே எப்படி உள்ள உட்கார்ந்துருப்போமா? உள்ள போலாம். தீப்தி, இதுதான் எங்க ஃபேமிலி. பாத்தேன்டி, சொன்ன மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா போல. ஆமாடி. என்ன போலீஸ்ல வந்திருக்காரு? அது எங்க சித்தப்பா தாண்டி. என்னடி, அவருக்கு 1008 வேலை இருந்திருக்கும். நாட்டை காக்குறவரை போய் நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? அவருதான் உங்க ஸ்கூலை நான் பார்க்கணும்னு வரணும்னு இருந்தாரு. நம்ம ஸ்கூலுக்கே ஒரு போலீஸ் வராங்கங்கும் போது கெத்து தானே. ஆமா ஆமா கண்டிப்பா. பிங்கி அவ பணக்காரின்னு தப்பா நினைச்சிட்டேன். ரொம்ப பெரிய பணக்காரியா இருக்கா. இனி ரிங்கி அம்மா மட்டும் பாக்கி. ஏன் மக்களே, ரிங்கி எங்க இருக்கா? அம்மாடி, ரிங்கி பாத்தியா? அவ அந்த இருக்கா ஆண்டி. எங்க அவள எங்க காணோம்? இவ்வளவு நேரம் அங்கதான் நின்னுட்டு இருந்தா. அம்மாடி, ரிங்கி பாத்தியா? இப்பதான் ஆண்டி அவ வாஷ்ரூம் போனா. இந்த பிள்ளை என்ன வீட்ல இருந்தாலும் அங்கதான் இருக்குது, ஸ்கூலுக்கு வந்தாலும் அங்கதான் இருக்கு. அது சரி, உங்க மிஸ் மார்வெல்லாம் எங்க? அவங்க எல்லாரும் உள்ளதான் ஆண்டி இருக்காங்க. எங்க ஒருத்தரையும் காணோம்? அவிய வேலை செஞ்சுட்டு இருப்பா பாத்தியா? ரிங்கிக்கு சொல்லி கொடுக்கிற டீச்சரை பார்த்து பேசிட்டு போன்னு நினைச்சேன். எப்படி அவளுக்கு பேசுறதுக்கு நேரம் இருக்குமா? இருக்கும் ஆண்டி. ரிங்கி அம்மா என்ன எங்க அம்மாவோட 30 மடங்கு அதிகமா இருக்கு. சரி, ரிங்கி வரது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றேன். எம்மாடி, இந்த ஆண்டி கிட்ட பேசவே பயமா இருக்கு. அது சரி, மத்த பிள்ளை எல்லாம் எங்க? நீங்க மட்டும் தனியா நிக்கிறியே. உங்க அம்மா அப்பா வந்தாச்சா? அவங்க எல்லாம் எங்க காணோம்? பாவம் பிங்கி, இப்ப எந்த கேள்விக்கு பதில் சொல்லன்னு முழிச்சிட்டு இருப்பா. என்னமா சொல்லு? வீட்ல இருந்து வந்துட்டாங்க ஆண்டி. அதை யார் கேட்டா? நீ இங்க எதுக்கு இங்க தனியா நிக்கிறீங்கன்னு கேட்டேன். அது ஆண்டி வெல்கம் பண்றதுக்கு நிக்க விட்டுருக்காங்க. அதுக்கு டீச்சர் மாதிரி வந்து நிக்கணும். பிள்ளைகளை கொண்டு விட்டா என்ன பண்ணும்? என்ன வாய்ஸ் லொட லொடன்னு பேச்சு. 2 நிமிஷம் நம்மளால இது கேட்க முடியல. எப்படி இவ்வளவு அப்பா வச்சு குடும்பம் நடத்துறவனும் தெரியல. என்ன இங்க திரும்புறாங்க? நம்மளால அவங்கிட்ட பேச்சு கொடுக்க முடியாதுப்பா. ஏமா, நீ ரிங்கி கூடயே பிடிக்கா? என்னதான் கேட்காவ? அம்மாடியோ, சொல்லுங்க ஆண்டி. நீயும் என் மவ கூடயே பிடிக்கா? ஆமா ஆண்டி. ஏன் ஆண்டி, ஏதாச்சும் சொன்னாளா? ஐயோ, எப்பவும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. என் பேர் கேட்கலையே ஆண்டி. தீப்தி தானே? ஆமா ஆண்டி. எப்படி கண்டுபிடிச்சியே? அதான் உன் முகரை கிட்டே பார்த்தாலே தெரியுதே. உன்னை பத்தி தான் 24 மணி நேரம் பாட்டா பாடிட்டு இருப்பா வீட்ல. அப்படி என்னத்த ஆண்டி சொல்லுவா? தீப்தி நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவ எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணுவா. ரொம்ப நல்ல பொண்ணு, என் கூட எப்பவும் பேசுவா. நானும் அவளை எல்லா இடத்துலயும் ஒண்ணா தான் இருப்போம்னு சொல்லுவா. அவ அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லையே. அவ சொன்னதுல உண்மையாமா? ஆமா ஆண்டி, நானும் அவளும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அடப்பாவி, என்னம்மா போய் சொல்றா? கொஞ்சம் மூடு சரியா? என்ன ஆண்டி சொல்லுவா? இது மேக்ஸ் அப்பா அவளுக்கு தெரியாதுன்னு நீ தான் சொல்லி கொடுத்தியா? அப்படி நிறைய சொல்லுவா. அதுக்கப்புறம் நீ ரெண்டு சேர்ந்து இருப்பியா, சாப்பாடுலாம் கொடுப்பா. அது இவ வேண்டாம் சாப்பாடு உனக்கு கொடுப்பா, உனக்கு பிடிச்ச சாப்பாடு நீ வச்சு சாப்பிடுவியா. அப்படி நிறைய இடத்துல சொல்லிட்டு இருப்பா. எனக்கு சில நேரம் புரியாது, கவனிக்கவும் நேரம் இருக்காது. அதனால சரி சரி அப்படி கேட்டுட்டு விட்டுறேன். எம்மாடி, ஆத்தா என்ன மாதிரி பேசுது? சீக்கிரம் இதை கிளப்பி விடுறதா நம்மளுக்கு நல்லது. என்ன எது பேச மாட்டீங்க? அது ஒண்ணு இல்ல ஆண்டி, சாப்பாடு போடுறாங்களாம். முத பந்தியில உட்கார்ந்தீங்கன்னா சிக்கன் 65 நல்ல பீஸா கிடைக்கும். அடுத்து போக போக எலும்பு தான் இருக்கும் ஆண்டி. ஓ அப்படியேம்மா, நல்ல காரியத்தை தான் சொல்லிருக்கா. சரி, நாங்க என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வரேன். வந்துட்டியாடி? உங்க அம்மா வந்திருக்காங்க. ஆண்டி நில்லுங்க, ரிங்கி வந்துட்டா. சாப்பாடு போடுறவன்னதும் ஓடுற ஓட்டத்தை பாரு. நில்லுன்னு எங்க அம்மா பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு சிக்கன் பீஸ் இருந்த மாதிரி தான். முத இந்த ரிங்கி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். அவியம்மா என்னத்தலாமோ பேசுது. வீட்ல அப்படி போய் என்னத்தான் சொல்லி கொடுத்துருப்பான்னு தெரியல. ஏடி பிங்கி, சொல்லுடி. வா போய் சாப்பிட்டுட்டு வரோம். இப்பவே வா. உடனே ஓட்டத்தை பார்த்தல்ல, எலும்பு கூட மிச்சம் இருக்காது. ஒழுங்கு மரியாதையா வா, சாப்பிட்டுட்டு வரோம். நீ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்க? இனிதான் நம்மளுக்கு கராத்தே இருக்கு தெரியுங்களா? ஐயா, அந்த விஷயத்துல மறந்தே போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் Dress மாத்தணும். இந்த இதுல வேற சேர்ந்து புட்டு வந்தோமா, கொஞ்சம் 4-5 ப்ரோக்ராம் பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். இனிலாம் அடுத்த வருஷம் நான் எதுலயுமே ஜாயின் பண்ண மாட்டேன். ஏடி, கடைசியில நம்ம Dress பத்தியா? வரும்போது எப்படி வந்தோம், கடைசி வரைக்கும் எதுலயுமே சேராம தாண்டி இருந்தேன். இந்த ஒண்ணுலயே அமைதியா இருந்திருக்கலாம். அதுக்கு என்னடி, எல்லாரும் டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி தான் சேர்ந்துருக்க. நம்ம புதுசா கராத்தேல சேர்ந்துருக்கோம். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸை விட நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் அழகா இருக்கும் பாரு.
பாடிட்டு மெதுவா ஆடிட்டு போயிருவாங்கடி. நம்மளுக்கு ஒரு கால் ஸ்லிப் ஆயிட்டுன்னு வை, அடி பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எங்க பாக்குறது, அதை விடு. இன்னையோட நம்ம ஸ்கூல் டே எல்லாம் முடிஞ்சிரும். நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இனி அடுத்த ஸ்கூல் டே வர்றதுக்கு 365 நாள் வெயிட் பண்ணணும். அதெல்லாம் உடனே வந்துரும். நம்ம அடுத்த வருஷம் எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணுவோம். இந்த தப்ப நான் எப்பவும் பண்ணிர மாட்டேன்ப்பா. அட ரிங்கி வந்துட்டியா? போடி போ, சீக்கிரம் போய் மாத்திட்டு வா ட்ரெஸ். சார் வந்துட்டாரடி. ஏன் அவர் வந்தத மாத்துவியோ? இல்ல, சும்மா கேட்டேன். எப்படியே நீ வந்துட்டியே, நீ உங்க அம்மா கூட சேர்ந்து போயிட்டியோன்னு நினைச்சேன். சரி, நான் ட்ரெஸ் மாத்தி தரேன். அது வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணுங்க. எங்கேயும் போயிடாதீங்க. நிக்கிறோம். எடி, எல்லாரும் போறாங்க. வா நம்மளும் போவோம். ரிங்கி இப்பதாடி நம்மகிட்ட சொல்லிட்டு போனா. அவ வருவா. அவளுக்கு என்ன வழி தெரியாதா என்ன? வந்தது லேட், இதுல நம்மள நில்லுங்கன்னு வர சொல்லிட்டு போறா. எடி, கொஞ்ச நேரம் நிப்போம், அப்புறம் அவ என்ன நினைப்பா? அவ என்ன நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நீ வேணா அவளை கூட்டிட்டு வா. ஒரு வழியா வந்துட்டியா? தீப்தி எங்க? அவ போயிட்டா. வா நம்மளும் போவோம். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கராத்தே. எடி நீங்க ரெண்டு என்ன பண்றீங்க? இப்படி வீரப்பா நின்னா மட்டும் போதாது, ஏதாச்சும் செய்யுங்க. தீப்தி, நீ முத ஸ்டார்ட் பண்ணு. சரி நில்லு, ரிங்கிய ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். எடி ரிங்கி. சொல்லு தீப்தி. நீ ஸ்டார்ட் பண்ணு, உன் பின்னாடி நாங்களும் அப்படி வரோம். எது, நான் ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு, நீங்களே பண்ணுங்க. எடி பிங்கி, அவளுக்கு பயமா இருக்கு, அப்ப நீ ஸ்டார்ட் பண்ணு. எடி, ஸ்டார்டிங் மட்டும் தான் எனக்கு வராது. நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பாத்துக்குவேன். சரி, பின்னாடி ரெண்டு சில்லுவிண்டர் இருக்குல்ல, அதுகிட்ட சொல்லு. நான் திரும்ப மாட்டேன்டி, நீயே சொல்லு. திரும்ப மாட்டியா? கழுத்துல என்ன சுளுக்கா பிடிச்சிருக்கு? எவளாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கடி. சரி, நீயே ஸ்டார்ட் பண்ணா என்ன? எனக்கு தெரிஞ்ச நான் ஏன்டி உன்கிட்ட கேட்க போறேன்? எனக்கு ஸ்டார்டிங்கே மறந்து போச்சு. ஏது? அப்ப என்ன பண்றது? உங்க ரெண்டு பேத்துக்கு தான் தெரியும்ல, இத பண்ணுங்க. எனக்கு தெரியும் தான். ஏடி என்னக்கு பண்ணணும்னாச்சு சொல்லுங்கடி. சரி, நான் சொல்ல சொல்ல பண்றியா? முத ஸ்டெப் லெஃப்ட் ஹேண்ட எடுத்து நேரா ரிங்கிக்கு நேரா நிட்டணும். ஏன்டி உளறற? ஐயோ எல்லாரும் பாக்குறாங்க, ஒழுங்கா சொல்லி தொலை. எடி, எனக்கே லைட்டா மறந்துட்டு. நீ வேணா ரிங்கி கிட்ட கேளலாம். சரி ரிங்கி நீ சொல்லு. அது முத ஸ்டெப் எனக்கு நேரா ஒரு கையை நீட்டிட்டு இன்னொரு கையை நேரா பின்னாடி நீட்டணும். கால் எடுத்து எங்க உன் மூஞ்சிலே வைக்கணும். இல்லடி, தப்பா சொல்லிட்டேன். ஒரு கை ஏன் நேரா நீட்டு, இன்னொரு கையை அவ பிங்கிக்கு நேரா நீட்டு. அதான் இந்த ப்ரோகிராம் முடியட்டும், அடுத்த ரெண்டு பேர் மேலே கையை நீட்டுறேன். என் ரெண்டு கையை அப்படியே எடுத்து உங்க கண்ணத்துல வைக்கல, அப்ப தெரியும் நான் யாருன்னு. கடைசி வரைக்கும் இப்படி முழிச்சிட்டு நின்னு போயிடலாம்னு நினைக்கிறீங்களோ? இல்ல எனக்கு புரியல, அதான் கேக்குறேன். அது அந்த சார் சொல்லி தரும்போது எனக்கு நல்லா புரிஞ்சுடி. ஆமா ஆமா, ஆனா எனக்கு இப்ப எதுவும் வர மாட்டேங்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த சாரை பாக்குறதுக்கு தான் கராத்தே கிளாஸுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. அக்கா, ஏதாச்சும் பண்ணுங்க, ஏன் சும்மாவே இருக்கீங்க? எங்க கராத்தேல இப்படி நிக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்திருக்காங்க, வேற எதுவும் சொல்லி தரல. அதனாலதான் இந்த 5 கூண்டில நின்னுட்டு இருக்கோம். அப்ப நீங்க பேசாம இறங்கிருங்க. நல்ல ஐடியா. எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகுது. எடி நம்ம ஒண்ணு பண்ணலாம். கடைசியா அவரு நம்மளுக்கு ஒண்ணு சொல்லி தந்தாருல. என்ன சொல்லி தந்தாரு? நினைச்சேன் இததான் கேப்பால் வேணு. ஏடி ஷோ டென்ஷன் ஆக கூடாதுன்னு பாக்கேன். பிங்கி சொல்லு. ஒண்ணுங்க யார் பொண்ணு பார்க்க வரல, சும்மா குத்துக்கல் மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறதுக்கு. நம்ம சார் கடைசியா நம்மளுக்கு ஒண்ணு சொல்லி தந்தாருல, அத பண்ணிட்டு போவோமா? கடைசியாவா? கடைசியா என்னைக்கு எப்போ சொல்லி தந்தாரு? சரி வாங்க நம்ம இப்படியே போயிருவோம், எதுவும் பண்ண வேண்டாம். எடி, அந்த பிரமிடு மாதிரி நிக்கிறையே சொல்றா? அதுதான் எப்பாடி ஒரு வழியா புரிஞ்சிருச்சு. வாங்க வாங்க என் பக்கத்துல தள்ளி வாங்க, பின்னாடி இருக்க ரெண்டு பேரும் நம்ம மேல ஏறி நிக்கட்டும். இவ்வளவு நேரம் மக்கள் என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல, நம்ம பண்றது ஏதோ அவங்க